நீங்கள் எந்த லேப்டாப்ஸ் பிசிஸ் எடுத்தாலும் மோஸ்ட்லி இந்த ஆர்கிடெக்சரில் தான் அது ரன் ஆகும். ஃபோனோட சார்ஜர் இருக்குல்ல, இப்போ மாடர்னாக வர சார்ஜர்ஸ் எல்லாம் அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். ப்ரோ இப்போ ஓவர் கிளாக்கிங் தான் பண்ணுறாங்கல்ல ப்ராசஸர், அப்போ ஃபர்ம்வேர் தான் மாற்றுவாங்களா? ஆமாம், அதுக்குள்ளே போய் அதில் இருக்கிற வேல்யூஸை மாற்றுவாங்க. கம்ப்யூட்டர்னு சொன்னோடனே நீங்கள் வந்து ஒரு 16 GB ரேமில் ஒரு கேமிங் கம்ப்யூட்டர் யோசிக்காதீங்க. ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது பேசிக்கலி ஹவு இட் இஸ் மேக்கிங் திஸ் கம்யூனிகேஷன் ஹேப்பன். அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது நீங்கள் கண்ணில் பார்த்து மனுஷங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய லாங்குவேஜ். See, processor only knows zeros and ones கிடையாது, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. processor can only communicate in zeros and ones. ஜாவாவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், கோவா இருக்கட்டும், டார்ட்டா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். If it has to run in this processor, it has and it should follow this architecture. கம்பைல் பண்ண இடமும் ரன் பண்ணுற இடமும் ஒன்றா இருந்தால் தான் வேலை செய்யும். இந்த காரணத்தால் தான் உங்களால் ஐஃபோன் ஆப்பை ஆண்ட்ராய்டில் ரன் பண்ண முடியல, லினக்ஸ் ஆப்பை விண்டோஸில் ரன் பண்ண முடியல. இஃப் லைசன்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா ரன் கேம், எல்ஸ் டோன்ட் ரன் கேம்னு இருக்கும். அந்த இஃப் எல்ஸ் கோடை மட்டும் இப்படி ஃப்ளிப் பண்ணி விட்டுருப்பான். நம்ம ஆரம்பிக்க போகிறது ப்ரோக்ராமிங் வித் சி. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமிங் வித் சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது எதுலனா ப்ரோக்ராமிங்க்கான ஃபண்டமெண்டலாக வென் ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் இஸ் இன் பிளேஸ், அப்போது ரொம்ப மைன்யூட்டான டெக்னிக்கலான திங்ஸ் வந்து நிறையா வரும். இவ்வளோ நாள் வந்து நம்ம அந்த மாதிரி டெக்னிக்கலான திங்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே நம்ம பார்க்கல. ஓகேவா? ஸோ பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பித்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி டாஸ்க். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்காக வந்து யூ டோன்ட் ஃபீல் தட் ஐம் டிமோட்டிவேட்டிங் யூ. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ட்டு நீங்கள் நம்ம பார்க்குற ஒரு லாங்குவேஜ் எப்படி ஹவு இட் ரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, த ப்ராசஸ் இஸ் கால்ட் கம்பைலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்பைலிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஃபார்மில் இருக்கிற ஒரு லாங்குவேஜை வந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றுறது தான் வந்து கம்பைலிங். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நான் ப்ரோக்ராமிங்னா டேரெக்டாக உடனே சி ப்ரோக்ராமிங் எடுத்து சியில் இருக்கிற எல்லாமே நம்ம பார்க்க போகிறதில்ல. சியிலேருந்து வெளியே அதை சுற்றி வந்து நிறையா விஷயம் இருக்கும். அதை பற்றியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போவோம். ஓகே. ஸோ நான் வந்து நிறையா டேர்ம்ஸை பற்றி சொல்லுவேன், நிறையா டெர்மினாலஜிஸ் சொல்லுவேன். அந்த டேர்ம்ஸை வந்து மறந்துடாதீங்க, ஏன்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் டெர்மினாலஜிஸ் எழுதிடுறேன். ஸோ டெர்மினாலஜிஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இப்போ நான் கம்பைலர் அப்படின்னு சொன்னேன். கம்பைலருங்கிற வேர்ட் பாதி பேருக்கு தெரியாது. இட் ஷுட் பி எ நியூ டேர்ம் ஃபார் யூ. அதே மாதிரி இப்போ நான் அசம்பிளர் அப்படிமா அந்த டேர்ம் உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு புரியாத டேர்ம்ஸ் எல்லாம் என்கிட்ட நீங்கள் சொல்ல அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணிடுவேன். ஸோ தட் லேட்டர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இட் வில் பி ஸோ ஈஸி. ஓகே. ஸோ வென் இட் கம்ஸ் டு ப்ரோக்ராமிங், இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கும். ஏதோ ஒரு கோடு எழுதுகிறோம், அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ரன்னிங் த கோட் அல்லது எக்ஸிக்யூட்டிங் த கோட் அண்ட் seeing the output. The thing is, when it comes to programming, there are different architectures involved, and each architecture needs a different types of execution mechanism. Okay va? அப்போ இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஆர்கிடெக்சர், as கம்பைலர், மூணாவது அசம்பிளர். இந்த 3 டெர்மினாலஜிஸும் நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இதை பற்றி நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபோனும் கம்ப்யூட்டரும் ஒரு மாதிரி வந்து டிசைன் ஆகிருக்கும். இப்போது என்னோட மேக்புக் எடுத்துட்டா, இட் இஸ் ரன்னிங் ஆன் இன்டெல். ஸோ இன்டெல் அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரில் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் X86 அல்லது X64, அப்புறம் ஆர்ம் இருக்குது, ஆர்ம் V7, ARM V8. ஸோ இதிலே வந்து AMD 64 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஆமாம் 32 பிட் 64 பிட்லாம் இந்த கணக்கில் தான் வரும். நான் அதுக்கு வர்றேன், அதை பற்றி தான் பேசுவேன் எடுத்து. அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸில் 32 பிட் ஆர்கிடெக்சர் என்ன, 64 பிட் ஆர்கிடெக்சர் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆர்கிடெக்சர்லேயே நமக்கு வந்து இன்னும் ARM V7 V8, அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியுமா, AT&T. ஸோ IBMோட தனியாக இருக்குது, பவர் பிசி இருக்குது. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ என்னன்னா ஆர்கிடெக்சர்னு சொல்கிறீங்களே, ஆர்கிடெக்சர்னால் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மேக் M1 எல்லாம் வந்து ஆர்ம் இதில் வரும், ஆர்ம் V8க்குள்ளே வரும் மேக் M1லாம். ஸோ ஆர்கிடெக்சர் அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரும்
அவங்களோட ஹார்ட்வேரில் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் கம்பைலர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இஃப் ஐ வாண்ட் டு ரன் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் அன் இன்டெல் கம்ப்யூட்டர், அந்த கம்பைலர் டிசைன் பண்ணவன் இன்டெல்லாக இருப்பான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போது நான் வந்து இதுக்கு இந்த ஆர்கிடெக்சருக்கு, அதாவது x86 அப்படின்னா, x86னா என்ன தெரியுமா? டு யூ நோ வாட் இஸ் x86? x86 அப்படின்னா ஆமாம், இன்டெலோடது. அந்த காலத்தில் வந்து 8085ன்னு ஒரு சிப்பு செஞ்சாங்க. அதுதான் அது வந்து ஒரு 16 பிட்டா 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 8086ன்னு ஒன்று வந்துச்சு, 16 பிட் மைக்ரோ ப்ராசஸராக இருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி 8186, 8286ன்னு நிறையா வந்துச்சு. ஸோ ஆமாம், அதுக்கு இதெல்லாம் தான் வந்து இதுதான் வந்து x86ன்னு சொல்கிறது. இதை எடுத்துகிட்டு இந்த கடைசி 86 மட்டும் வச்சு x86 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் x86. ஸோ x64 அப்படிங்கிறது 64 பிட் ஆர்கிடெக்சர் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ 32 பிட்டுக்கும் 64 பிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஹோம்ஒர்க்காக வீட்டில் போய் தேடி படிச்சுட்டு வாங்க. நான் அதை பற்றி வந்து இன்னொரு நாள் பேசுகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து சிமிலர் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் தான் யூஸ்வலாக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ரன் ஆகும். பிசிஸ், லேப்டாப்ஸ், நீங்கள் எந்த லேப்டாப்ஸ் பிசிஸ் எடுத்தாலும் மோஸ்ட்லி இந்த ஆர்கிடெக்சரில் தான் அது ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மொபைல் கம்ப்யூட்டர்ஸ், இந்த ஆர்கிடெக்சர் இஸ் ஃபார் மொபைல், மோஸ்ட்லி மொபைல் கம்ப்யூட்டர்ஸ். மொபைல்னா லேப்டாப்ஸ் ஆல்சோ மொபைல் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஓகேவா? லேப்டாப்ஸ், மொபைல்ஸ், அதுக்கப்புறம் டேப்லெட்ஸு. ஸோ அதுக்கெல்லாம் ஆர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஆர்ம் யூஸ் பண்ணுவாங்க? இட் இஸ் என்ன சொல்கிறது, லோ பவர்டு ஒன். ஓகேவா? ஹை எஃபிஷியன்ட் அண்ட் ரொம்ப கம்மியான பவர் தான் அது வந்து கன்சியூம் பண்ணும். ஆம், உங்கள் ஃபோனெல்லாம் ஆம் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற உங்கள் ஃபோனோட ஆர்கிடெக்சர் ஆம். ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் அல்லது இந்த ப்ராசஸர் அந்த ப்ராசஸர்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே ஆம் ப்ராசஸர்ஸ் தான். அது வந்து இதர் ஆம் V8 இருக்கும் அல்லது ஆம் V7, V8 இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அது இல்லாமல் இன்னும் நிறைய அதர் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் அதர் டன்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ். அதான் ஏன்னா ஆர்கிடெக்சர்னா என்ன நான் சொல்லியே முடிக்கல. நான் வந்து யார் என்னென்ன ஆர்கிடெக்சர் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்கிறேன். SOC இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஓகேவா? ஆமாம், A11 அது எல்லாமே, அதாவது இந்த ஆர்கிடெக்சரில் இருக்கிற ப்ராசஸர்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா, இப்போ ஆப்பிளோட A11, A12 அந்த ப்ராசஸர் அல்லது ஸ்னாப் ட்ராகன் அல்லது கூகுள் கொண்டு வர ப்ராசஸர், எல்லா மொபைல் ஃபோன் ப்ராசஸர்ஸும் ஆர்ம் V7, V8 தான். இப்போ கேட்டிங்களே, இது நல்ல கேள்வி பிரீத்திகா. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் x86 அண்ட் ஆர்ம் V7? யா, ஐ எம் கம்மிங் தர். அப்போது இது ரெண்டுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சிப்செட் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேவா? சிப்செட் அப்படின்னா அந்த ப்ராசஸர், கம்ப்யூட்டருக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம்ல ப்ராசஸர், இந்த ப்ராசஸர் தான் இட் டஸ் ஆல் த ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போது இந்த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு, ஓகே, ஸோ ஆர்கிடெக்சருக்கும், ஓகே, ஆர்கிடெக்சர் வாட் டிஃபைன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர், அதான் உங்கள் கேள்வி. நான் அப்படியே வர்றேன். ஸோ ஒரு ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத வந்து எது டிஃபைன் பண்ணுதுன்னா, அது ரன் ஆகிற அந்த சிப்செட் அப்படிங்கிறது அந்த ஃபிசிக்கலான கம்ப்யூட்டர் சிப்பை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு சிப்பும், ஓகேவா, ஈச் சிப் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபர்ம்வேர். ஃபர்ம்வேர்னா என்ன தெரியுமா? டு யூ நோ வாட் இஸ் அ ஃபர்ம்வேர்? சாஃப்ட்வேர் bro. எஸ், சாஃப்ட்வேர். இப்போ இஃப் யூ டேக் அ லுக் அட் திஸ் ஆப்பிள் பென்சில், இந்த ஆப்பிள் பென்சில் வந்து இஸ் இட் அ கம்ப்யூட்டர் ஆர் நாட்? திஸ் ஆப்பிள் பென்சில் அலோன், இதை மட்டும் சொல்லுங்கள். இஸ் திஸ் அ கம்ப்யூட்டர் ஆர் நாட்? ஆமாம், இது ஒரு டிவைஸ். இது ப்ளூடூத் இருக்குது, இதுக்கு நான் எந்த ஆங்கிளில் வச்சுருக்கேன்னு இதுக்கு தெரியும். இட் ஹேஸ் ஓன் பேட்டரி, இட் ஹேஸ் ஓன் ப்ராசஸிங் சிஸ்டம். ஸோ இட் இஸ் அ கம்ப்யூட்டர். கரெக்டா? ஓகே. நவ் டேக் திஸ் மைக். டு யூ திங்க் திஸ் இஸ் அ கம்ப்யூட்டர்? இஸ் திஸ் மைக் அ கம்ப்யூட்டர்? Hardware bro. No bro. Even though it is a hardware, it has a computing equipment inside. Alexa எடுத்துக்கோங்க. Is Alexa a computer? ஆமா bro. Alexa computer. Okay. You take this. Is this a computer? Computer bro. ஆமா, ஏன் கம்ப்யூட்டர் இது? அதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு bro. இதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபர்ம்வேர்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆப்பிள் பென்சிலுக்கு ஒரு ஃபர்ம்வேர் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எம்பெடட் அப்படிங்கிறத தனியாக பிரித்து பார்க்காதீங்க. ஓகே, எம்பெடட் இஸ் ஆல்சோ அ கம்ப்யூட்டர். ஓகேவா? அதை லோ லெவல் ஹை லெவல்லாம் மறந்துடுங்க. ஜஸ்ட் இட் இஸ் அ கம்ப்யூட்டர். திங்க் இட் இஸ் அ கம்ப்யூட்டர். உங்களோட வியூ எப்படி இருக்கணும்னா, அது லோ லெவலோ எம்பெடட் அதெல்லாம் இல்லை, அது ஒரு கம்ப்யூட்டர். சின்னதாக இருந்தால் அது எம்பெடட் கம்ப்யூட்டர், பெருசாக இருந்தால் அது வந்து ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்.
அப்படி தான் நீங்கள் வச்சுக்கணுமே தவிர எல்லாமே கம்ப்யூட்டர் தான். அப்படி நீங்கள் அந்த கம்ப்யூட்டர், ஆமாம் சிசிடிவி கேமராவும் கம்ப்யூட்டர். நான் என்ன சொல்லுவேன், இந்த உங்கள் ஃபோனோட சார்ஜர் இருக்குல்ல, இப்போ மாடர்னாக வர சார்ஜர்ஸ் எல்லாம் அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். ஓகேவா, இது எல்லாமே கம்ப்யூட்டர். அப்போது அந்த எல்லா கம்ப்யூட்டருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே, ஒரு சிப்செட் இருக்கும், ஒரு ப்ராசஸர் இருக்கும். இப்போது இந்த ப்ராசஸர் அப்படின்னு ஒருத்த மேனுஃபேக்சர் பண்ணா அப்படின்னா ஈச் திஸ் ப்ராசஸர் வில் ஹேவ் சம்திங் கால்ட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஓகேவா, அப்போ இந்த ப்ராசஸருக்குள்ள ஒரு ஃபர்ம்வேர் இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போது இந்த டிவைஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா the only way is connecting it to the Bluetooth and playing games. வேறு எந்த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷனும் இதில் பண்ண முடியாது. கரெக்டாக? ஆமாம் தானே? ஓகே, ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ்க்கு கண்டிப்பாக உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் நான் வந்து இப்போ இதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு கியர் மாதிரி. நான் இதை வந்து எப்படி இது பண்ணுறனோ அந்த வேல்யூ கண்டிப்பாக அது கொடுக்கும். டெஃபினட்டாக ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். இது வந்து ஒரு கைரோஸ்கோப், இது டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ அந்த வேல்யூவை அது வந்து எனக்கு கண்டினியூஸாக ஒரு சீரியல் டேட்டா ஃபீல்டில் வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபாஸ்ட்டாக எனக்கு அந்த டேட்டா வந்து வந்துகிட்டே இருக்கணும். அப்போ அந்த சாஃப்ட்வேர் ஒன்று உள்ளே இருந்தால் தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இதை எடுத்து அனுப்பும். அப்போது இதை வந்து இஃப் ஐ சிம்ப்ளி லுக் அட் திஸ் ஆஸ் அ ஹார்ட்வேர், ஓகே, இஃப் ஐ சிம்ப்ளி லுக் அட் திஸ் ஆஸ் அ ஹார்ட்வேர், இட் ஆஸ் அ ஃபர்ம்வேர். ஓகேவா, அப்போது இது ஒரு கம்ப்யூட்டர் தான், தட் இஸ் அ செகண்டரி திங். ஓகே, ஆனால் இது ஒரு மெஷின், அது ஒரு இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இது இருக்கிற மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர்ஸ் இருக்குல்ல, நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர், அதற்கும் ஒரு ஃபர்ம்வேர் இருக்கும். ஓகேவா, ஸோ ஈச் ப்ராசஸர் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபர்ம்வேர். ஸோ இந்த ஃபர்ம்வேர் வந்து எப்படி, ஹவு இட் இன்ஸ்டால்ஸ் திஸ் ஃபர்ம்வேர், கர்னல் கிடையாது, நாட் கர்னல், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த கர்னல், ஐ எம் டாக்கிங் அபவுட் த ப்ராசஸர் டிரைவர். ஓகேவா, ஸோ இதை வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ப்ராசஸருக்கு ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேவா, ப்ராசஸர் டிரைவர். இப்போ நீங்கள் வந்து ஒரு புது ஹார்ட்வேர், நீங்கள் ஒரு புது கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஒரு டிரைவர் போடுவீங்க. ஒரு புது மோடம் அந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆடியோ டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது எதுக்கு அப்படின்னா டு இன்ட்ராக்ட் வித் தட் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவர். அந்த டிரைவர் பேசிக்காக என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஹார்ட்வேருக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதுதான் கம்யூனிகேஷன் மேக் பண்ணும். இந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது itself is a computer. ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸர் இஸ் மேக்கிங் another big computer happen அப்படிங்கிறத தாண்டி இந்த ப்ராசஸர் itself is a computer. அண்ட் நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா இந்த ப்ராசஸருக்குள்ள ஒரு டிரைவர் அப்படின்னு சொன்ன பாருங்க. இந்த ப்ராசஸர் டிரைவர் அப்படிங்கிறது இஸ் அ சாஃப்ட்வேர் தட் இஸ் இன்ஸ்டால்ட் இன்சைட் திஸ் ப்ராசஸர். ஓகேவா, இட் இஸ் அ சாஃப்ட்வேர் தட் இஸ் இன்ஸ்டால்ட் இன்சைட் திஸ் ப்ராசஸர். அப்போ இந்த சாஃப்ட்வேரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, எப்படி, ஆமாம், ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரால் ஃபங்க்ஷன் ஆகிறது காரணம் ஃபர்ம்வேர் தான். இப்போ எப்படி நான் இந்த பட்டன் அழுத்தினா அந்த கேரக்டர் வந்து கேமில் இப்படி தான் மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதோ, அதுக்கு வந்து இதனோட ஃபர்ம்வேர் வந்து டிசைட் பண்ணுதோ, அந்த மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டரும், அதாவது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ப்ராசஸரும் பேசிக்கிறதுக்காக ப்ராசஸருக்குள்ள ஒரு ஃபர்ம்வேர் இருக்கும். ஓகேவா, ஸோ நான் சொல்கிறேன் இந்த என்னம்மா லைக் கொஞ்சம் இன்டரப்ட் ஒரு நடுவுல உள்ள இன்டரப்ட். ஆமா அந்த மாதிரி. அதாவது நீங்க வந்து ப்ராசஸருக்கு எப்படி இன்புட் கொடுப்பீங்கன்னா, ஹவ் யூ டாக் வித் த ப்ராசஸர் டு மேக் சம்திங் ஹேப்பன் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் த ப்ராசஸர் ஆல்ரெடி ஹேஸ் அ சாஃப்ட்வேர் தட் இஸ் பில்ட் இன்டு இட். ஸோ இன்டெல் அதை செய்வாங்க. ஓகேவா, அப்போ அதனாலதான் சொல்லுங்க, அதனாலதான் ப்ரோ, அதனாலதான் வந்து சில ப்ராசஸர் வந்து இந்த மதர் போர்டில் போட்டதான் செட் ஆகும். அதுதான். ஸோ எல்லா ப்ராசஸருக்கும் அதுக்குள்ளேயே ஒரு ஓன் ஃபர்ம்வேர் இருக்கும். ஓகேவா, அந்த ஃபர்ம்வேரை வச்சு தான் நீங்கள் அந்த ப்ராசஸர் கூட பேசவே முடியும். அப்போது அந்த ப்ராசஸரோட ஃபர்ம்வேர் கிவ்ஸ் அ லாங்குவேஜ், ஓகேவா, டு இன்ட்ராக்ட் வித் த ப்ராசஸர். அப்போ இந்த ஃபர்ம்வேரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, த பர்பஸ் ஆஃப் திஸ் ஃபர்ம்வேர் இஸ் லெட் அதர் ஹார்ட்வேர்ஸ் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த ப்ராசஸர். கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் தென் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ப்ரோக்ராமிங். ஓகேவா, அப்போது டைரெக்டாக நீங்கள் சி ப்ரோக்ராம் அதுக்குள்ளே அடிக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பில்லை. இப்போது இந்த ப்ராசஸர் கூட பேசுகிற லாங்குவேஜ் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த வே யூ டாக் டு இட் இஸ் கால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர் அசம்பிளி லாங்குவேஜ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான் அசம்பிளி லாங்குவேஜ்.
ஓகேவா? ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது இஸ் த டைரக்ட் கமாண்ட்ஸ் தட் யூ கேன் கிவ் டு அ மைக்ரோ ப்ராசஸர். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ எப்படி இந்த இதில் வந்து நான் ஒரு பட்டன் அழுத்தினா எனக்கு ஒரு கமாண்ட் என் கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த கேரக்டர் மூவ் ஆகுதோ, அந்த மாதிரி என்னோட ப்ராசஸர்கிட்ட வந்து நீ வந்து ஒரு அடிஷன் பண்ணு, சப்ட்ராக்ஷன் பண்ணு அப்படின்ட்டு நான் அதுக்கு சொல்லணும்னா ஐ நீட் டு கிவ் சம் கோட் டு இட். அந்த கோடு தான் நம்ம வந்து மெமானிக் கோடு தான், அதுதான் ஆப் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெமானிக் கோட்ஸ் அப்படியும் சொல்லலாம், ஆப் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப் கோடுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரிபிள் படிச்சிருந்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர்ஸில் இதை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆப் கோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நான் ஏன் வந்து இதை டேரெக்டாக ஆப் கோட்ஸுங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கலைன்னா, வி பீப்புள் டோன்ட் நோ தட் எவ்ரிதிங் இஸ் அ கம்ப்யூட்டர். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ராசஸரில் இருக்கிற ஃபர்ம்வேரோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த கம்யூனிகேஷனை யார் செய்வானா, நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யும். நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ ஏதோ ஒன்று அதை இனிஷியேட் பண்ணுறதுக்காக தான் பயாஸ் இருக்குது. பயாஸ் வில் ஆக்ட் அஸ் த பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ ப்ராசஸர் கூட பேசுகிறது அதுதான் பண்ணும். மெஷின் கோடுங்கிறது வேறு, நான் மெஷின் கோடுக்கு அப்புறம் வர்றேன். இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் அதோட ஒரு டவுன் வந்து மெஷின் டாக்ஸ் இன் கோட். அதுக்காக 0s and 1s லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் தே டாக் இன் கோட். ஓகேவா? ஸோ அந்த கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடுறேன். ஸோ வாட் டிஃபைன்ஸ் அன் ஆர்கிடெக்சர் அப்படின்னா, த சிப்செட் அண்ட் இட்ஸ் ஃபர்ம்வேர் டிஃபைன்ஸ் த ஆர்கிடெக்சர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது த சிப்செட் அண்ட் ஃபர்ம்வேர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா எல்லா ஹார்ட்வேருக்கும் அதுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அப்போ பார்த்தா நம்ம கம்ப்யூட்டருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஓகேவா? இப்படி எடுத்துப்போம், வெயிட். ஸோ வென் யூ டேக் அ ஹோல் கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டர் ஒரு CPU அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து ரேம் இருக்குமா அதில், கரெக்டாக? அப்புறம் ஹார்ட் டிஸ்க் இருக்குமா, அதுக்கப்புறம் ப்ராசஸர் இருக்கும், அப்புறம் GPU இருக்கும், அப்புறம் வேறு ஏதோ ஒரு இப்போது ஆடியோ ப்ராசஸிங் யூனிட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மதர் போர்டு இருக்குது, SMPS வந்து ஒரு SMPS சொல்லலாம் SMPS இருக்குது, அப்புறம் மோடம் இருக்கும், ஈத்தர்நெட் அப்புறம் இருக்கும், அதுக்கும் இருக்கும். நீங்க சொன்ன இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. அப்படியா? ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்களா கடைசியா? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதுக்கு ஒரு மாடியூல் வந்து மதர் போர்டு கூடயே வருதான் ப்ரோ. அந்த மாடல் அது மூலமா நீங்க ரீஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகாதான். ஓஹோ, சரி பாப்போம், நம்ம சோதிச்சு பார்த்தோம். லினக்ஸ் மாதிரியே மாத்திட்டாங்க ப்ரோ. அப்படியே ஆப்பிள் அப்படியே க்ளோன் பண்ணி மாத்திருக்காங்க. சரி, இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு இதுக்கும் ஒரு ஃபர்ம்வேர் இருக்கும். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபர்ம்வேர். ஓகேவா? இந்த ஒன்னொன்னுக்கும் தே ஹேவ் தேர் ஓன் ஃபர்ம்வேர். அண்ட் ஒரு ப்ராசஸருக்குள்ளே இருக்குமா ஒரே ஒரு அந்த ப்ராசஸர்? ஆமாம், ரேம்னா ரேமுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகேவா? ரேம்னா ரேமுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இப்போ என்ன நடக்கும், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தென் கனெக்டட் டு த ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் தென் வில் என்ன சொல்கிறது, டாக் டு தெம் இன் தேர் லாங்குவேஜ். இது API மாதிரி. புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? ப்ராசஸர் வந்து அது காமனாக யார்கிட்ட வேணாலும் பேசணும் ப்ரோ. ப்ராசஸர் யார்கிட்ட வேணாலும் பேசும். அப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராசஸர் நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு கூட பேசணும் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டோட டிரைவரை நீங்கள் அதுக்கிட்ட கொடுக்கணும். அதை எப்படி கொடுப்பீங்க? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழியாக கொடுப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஐ மீன் மெயினாக யார் இது கூட பேசுகிறாங்கன்னா அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஹோல் திங்கோட மொத்தமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆமாம். ஆனால் இது ஒன்றுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஈச் ஆஃப் தெம் ஹேஸ் தேர் ஓன் சாஃப்ட்வேர். இப்போ எனக்கு லாங்குவேஜ் தெரியும், உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும், நம்ம 2 பேரும் பேசிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே ஒருத்தருக்கும் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் தான் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? இப்போது இது வந்து ஒரு ஹார்ட்வேர்னு நினச்சிக்கோங்க. ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஆஸ் அ ஹார்ட்வேர் இட் செல்ஃப் இட் ஒன்ட் ஒர்க் அன்லெஸ் இட் ஆஸ் அ சாஃப்ட்வேர். கரெக்டாக? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? சம்திங் ஆஸ் அ ஹார்ட்வேர் ஒன்ட் ஒர்க் அன்லெஸ் இட் ஆஸ் அ சாஃப்ட்வேர். ஆமாம் தானே? அப்போது இது எல்லாமே கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஹார்ட்வேர்னால் அதுக்குள்ளே ஒரு இது இருக்கும். இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபர்ம்வேர். அந்த ஃபர்ம்வேர் கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேசும். அப்போ நம்ம இதை ப்ரோக்ராம் பண்ண மாட்டோம், இதை ப்ரோக்ராம் பண்ண தேவையில்லை. நம்ம இதையெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ண தேவையில்லை. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் இதை வச்சு நம்ம மற்ற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். புரியுதா? ஆல் we need to know is understand how this works. ஓகேவா? ஸோ அதனால தான் இதெல்லாம் வேலை செய்யுது. இப்போ பென்ட்ரைவ் எடுத்துட்டிங்கனாலும் பென்ட்ரைவுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும்.
அது தெரியுமா? பென்ட்ரைவ் குத்தினாலும் டிரைவர் இன்ஸ்டால் ஆகுமா? அப்போ இந்த கம்யூனிகேஷன் எப்படி தெரியுமா நடக்கும்? when you attach a device via something, ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு டிவைஸ் அட்டாச் பண்ணுறீங்கன்னா இந்த டிவைஸுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே ப்ராசஸர் இருக்கும், ப்ராசஸருக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அப்போ இந்த ப்ராசஸர் will talk to this device using the help of some programming that you do. அப்போ இது ரெண்டுக்கும் பேசிக்கலி கம்யூனிகேஷன் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா அந்த கமாண்ட் இது ரெகக்னைஸ் பண்ணி இட் நீட்ஸ் டு டர்ன் ஆன். புரியுதா? இப்போ இது ஆஃப் அப்படின்னு சொல்லுச்சுன்னா இது வந்து அந்த கமாண்டை ரெகக்னைஸ் பண்ணி அது ஆஃப் ஆகணும். இப்போ எப்படி நம்ம சிரிட்ட வந்து ஏதோ ஒன்று சொன்னோன்னா அது செய்யுது அந்த மாதிரி. அப்போது இந்த டிவைஸே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரிசீவ் ஆகிற கமாண்டை எடுத்துக்கிட்டு இட் வில் டூ இட்ஸ் ஓன் இன்டர்னல் ப்ராசஸிங் அந்த மாதிரி. அதாவது அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இப்போ இந்த டிவைஸ் எடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல டேப் பண்ணால் மியூட் ஆகும் அப்படிங்கிறது அதனோட ஃபங்க்ஷன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் அப்படியும் டேப் பண்ணுறது அன்மியூட் ஆயிடுச்சு. இப்போ அன்மியூட் ஆயிடுச்சு. இப்போது த ஹோல் ஐடியா இஸ் இதுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் அதை செஞ்சுட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மைக்கோட கலரை நான் மாற்றணும்னா மை சாஃப்ட்வேர் அண்ட் திஸ் சாஃப்ட்வேர் வில் டாக். ஸோ பேசிக்கலி எவ்ரிதிங் இஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் கம்யூனிகேட்டிங் பிட்வீன் டூ டிவைசஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பேசிக்கலி டிவைசஸ் டாக் டு ஈச் அதர் அண்ட் தே ஹேவ் தேர் ஓன் லாங்குவேஜ். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? பேசிக்கலி டிவைசஸ் டாக் டு ஈச் அதர். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் OS ஆல் ஹார்ட்வேர்ஸ் டைரக்ட்லி டாக் ஒன்லி டு ப்ராசஸர். ஆமாம். அண்ட் ப்ராசஸர் டாக்ஸ் டு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு கண்ட்ரோல் எவ்ரிதிங். புரியுதா? புரியுது. அந்த ஆன் ஆஃப் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இதுக்குள்ளே நடக்கும், ப்ராசஸருக்குள்ளே. அதை பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நம்ம மேலேருந்து உள்ளே வந்துட்டுருக்கோம், ஒரு ஸ்டெப்பாக இறங்கி உள்ளே வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ வாட் டிஃபைன்ஸ் அன் ஆர்கிடெக்சர் பார்த்துட்டோம். இப்போது இந்த ஆர்கிடெக்சருக்கு ஹவு தட் ஃபர்ம்வேர் அதுவும் சி தான், அதுவும் சி அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறேன் நான் ஐ கம் தர், டோன்ட் வரி. டூ வே கம்யூனிகேஷன். எஸ் இட் இஸ் அ டூ வே கம்யூனிகேஷன். ஆமாம், சொல்லுங்கள். இப்போ அதுக்குள்ள சாஃப்ட்வேர் இல்லைன்னா வேலை செய்யாதது. ப்ரோ இப்போ ஓவர் கிளாக்கிங்லாம் பண்றாங்கல்ல ப்ராசஸர், அப்போ ஃபர்ம்வேர் தான் மாத்துவாங்களா? ஆமாம், அதுக்குள்ளே போய் அதில் இருக்கிற வேல்யூஸை மாற்றுவாங்க. சரத், நோ யூஆர் ராங். பென்ட்ரைவில் 16 GB அவன் அதுக்கு தனி ஸ்டோரேஜை போட்டிருப்பான். KB கணக்கில் அந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் ஒரு தனி சிப் இருக்கும். அது வந்து இதில் வராது. ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் எம்பெடட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் எம்பெடட் சாஃப்ட்வேர்ஸ். ப்ரோ இப்போ அந்த சிப்செட் தானே ப்ரோ ப்ராசஸர் மைக்ரோ ப்ராசஸர் அந்த சிப்செட் தானே சொல்கிறீங்க? ஆமாம். ஓகேவா? அதை ஒரு தனி ஹார்ட்வேராக பாருங்கள், அவ்வளோதான். என்னோட இது என்னென்னா லுக் அட் இட் ஆஸ் அ செப்பரேட் ஹார்ட்வேர். ஓகேவா? அந்த ஹார்ட்வேரும் இதுவும் பேசிக்குது. அப்போது த லாங்குவேஜ் இன் விச் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் த ப்ராசஸர் டாக்ஸ் இஸ் கால்ட் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ். சரியா? எதுக்குண்ணா எது கன்ஃபியூஸ் ஆகுது? ஃபிர்ம்வேர் பற்றி கேட்குறாங்க. கார் இருக்குன்னு வச்சுப்போம். காருக்கு ஒரு ரிமோட் இருக்குது. அந்த ரிமோட்டுக்குள்ளே ஒரு ஃபர்ம்வேர் இருக்கும், காருக்குள்ளே ஒரு ஃபர்ம்வேர் இருக்கும். கரெக்டாக? இந்த ரிமோட்டில் பட்டன் அழுத்தணும், இது ஒரு சிக்னலை தான் எமிட் பண்ணுது. பேசிக்கலி இட் இஸ் எமிட்டிங் அ சிக்னல். ஆனால் காருக்குள்ளே இருக்கிற ஃபர்ம்வேர் அந்த சிக்னலை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணணும்னு ஓப்பன் ஆகுது. கரெக்டாக? அந்த காருக்கு என்ன இருக்குது நான் ஓப்பன் ஆகணுன்ட்டு. ஆனால் அந்த பட்டன் அழுத்துனே அந்த சிக்னல் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி பண்ணிச்சு. அப்போ ரெண்டு சைடு ஒரு ஃபர்ம்வேர் இருக்குது. பேசிக்கலி அந்த ரெண்டு டிவைசஸ்க்கும் நடக்கிறது என்னன்னா கம்யூனிகேஷன். கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அந்த ரெண்டு டிவைசஸ்க்கும் நடக்கிறது கம்யூனிகேஷன். அப்போது அந்த ரிமோட்டுக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் அந்த சாஃப்ட்வேரும் இந்த சாஃப்ட்வேரும் இட் இஸ் மேக்கிங் அ கம்யூனிகேஷன், பேசிக்குது. ஓகேவா? இப்போ நானும் நீங்களும் வந்து இப்போ நான் உங்கள் கையை பிடிச்சோன்னே உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருது அப்படின்னா அது டேரெக்டாக ஹார்ட்வேரும் பார்த்துடனே இது பண்ணுறது. ஆனால் நான் என்கிட்ட இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா நான் வாய் மூலியமாக மட்டும்தான் வாங்க முடியும். கரெக்டாக? வேறு வாய்ப்பே இல்லை. ஒரு மனுஷன்றது ஒரு விஷயத்தை வாங்க வைக்கணும், வாய் மூலியமாக தான் வாங்கணும். கரெக்டாக? இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னா. அப்போ ரேமிட்டிருந்து நீங்கள் பேசணுன்னா 0s and 1s வராதிங்கடா. இன்னும் 0s and 1s டவுன் லெவலுக்கு நம்ம இன்னும் வரல. அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். ஓகேவா? 0s and 1s ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். சரியா? 0s and 1s எல்லாம் சும்மா நம்ம ஸ்கூலில் கதை கட்டி விட்ருவாங்க. அதுக்கு 1 ஸ்டெப் மேலே இருக்கும் நம்ம. சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த ஃபர்ம்வேர் கான்செப்ட் புரிஞ்சா? நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஒரு குட்டி விஷயத்துக்கும் ஒரு ஃபர்ம்வேர் இருக்கும். அந்த ஃபர்ம்வேர் எல்லாமே ப்ராசஸர் கூட பேசும். ஆனால் ப்ராசஸர் கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பேசும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வச்சு ப்ராசஸரை நம்ம எப்படி வேணாலும் ட்வீக் பண்ணலாம். புரிஞ்சா? ஸோ எவ்ரி அதர் டிவைஸ் இஸ் கனெக்டட் வயா த ப்ராசஸர். ஓகேவா? இந்த விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு?
அது ரேமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், எல்லாமே இட் இஸ் இன்டர்ஃபேஸ் பை அ ப்ராசஸர். சரி, அப்போ இந்த ப்ராசஸர்னு நான் சொல்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் யுவர் கம்ப்யூட்டர், ஆல்சோ ஃபார் திஸ் மைக் இட் இஸ் த சேம் திங், ஆல்சோ ஃபார் அலெக்ஸா இட் இஸ் த சேம் திங், ஆல்சோ ஃபார் யுவர் சார்ஜர் இட் இஸ் த சேம் திங். உங்களோட ஃபோன் சார்ஜர் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃபோன் சார்ஜருக்கு ஒரு இன்டெலிஜென்ட் சென்சிங் இருக்கும். அப்போ என்ன செய்யும், உங்கள் ஃபோன் சார்ஜரும் உங்கள் ஃபோனு பேசிக்கும். எப்படி பேசிக்கும், சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு, இனிமேல் நீ வந்து கரண்ட்டை வந்து கம்மியாக கொடு அப்படின்னு சொல்லும். அடாப்டிவ் சார்ஜிங் மாதிரி. அப்போ சார்ஜரோட அந்த பிரிக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் தானே அது பாசிபிள், கரெக்டாக? அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கணும், சம் கம்ப்யூட்டிங் டிவைசஸ் தான். நான் கம்ப்யூட்டர்னு சொன்னோடனே நீங்கள் வந்து ஒரு 16 GB ரேமில் ஒரு கேமிங் கம்ப்யூட்டர் யோசிக்காதீங்க. ஸ்மால் கம்ப்யூட்டிங் டிவைஸ், சம்திங் தட் கேன் கம்ப்யூட். ப்ரோ இப்போ டிரைவர் அப்டேட் அப்படிலாம் இருக்குல்ல ப்ரோ, அது வந்து ஆக்சுவலி ஒரு அந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ண அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ப்ராசஸருக்கு தான் அதை அப்டேட் பண்றோமா ப்ரோ? ஆமா அதேதான், அதான் firmware அப்டேட் நம்ம சொல்றோம். என்னமா? ஆமா, ஈவன் எவ்ரி சிங்கிள் சிப் இன் தி கம்ப்யூட்டர் ஹஸ் இட்ஸ் ஓன் firmware. இப்போ இந்த ரெண்டு ஃப்ரேம்வரும் ஒரே சேம் லாங்குவேஜ் தான் பேசுமா ப்ரோ? இப்போ கேட்டிங்கல்ல, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வந்து கிளாக்னு ஒன்று இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? 3 GHz 4 GHzன்ட்டு. அப்போது நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டேன்னு அதுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம வாக்கி டாக்கியில் பேசும்போது பேசி முடிச்சுட்டு ஓவர் அப்படிம்பாங்க. ஓவர்னு சொன்னால் தான் அடுத்த ஆள் பேசணும். தட் இஸ் ஹவ் தே கம்யூனிகேட். நான் பேசி முடிச்சிட்டேன்ட்டு. அப்போ நம்ம ப்ராசஸரில் இது எப்படி நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டேன், ஒரு செகண்டுக்கு எத்தனை டேட்டா போகணும் அப்படிங்கிறது தான் கம்ப்யூட்டரோட கிளாக் அப்படிங்கிறது. இப்போ எப்படி நமக்கு வந்து டிக் 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 டிக்னு மாறிட்டே இருக்கா? ஸோ இது மாதிரி ஒரு செகண்டுக்கு ஒன்று நடக்குதா? ஸோ கிளாக் அப்படிங்கிறது என்னென்னா பேசிக்கலி ஹவு மச் டைம்ஸ், எப்படி சொல்கிறது, இந்த கம்ப்யூட்டர் ஹவு மச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்யூட்டர் கேன் எக்ஸிக்யூட் இன் செகண்ட், அதுதான் வந்து கிளாக்னு சொல்லுவோம். நான் கிளாக்கை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பேசுகிறேன். நம்ம வந்து ஒரு தண்ணி குளம் ஒன்று எடுத்துப்போம், ஓகேவா? இட் இஸ் அ பாண்ட். ஓகே, ஸோ இந்த பாண்டுக்குள்ளே ஐ எம் ட்ராப்பிங் சம் ஸ்டோன்ஸ். ஓகே, நான் இங்கே வந்து ஒரு ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணுறேன். நான் ட்ராப் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இதை சுற்றி வந்து ஒரு வேவ்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், கரெக்டாக? இப்படி வந்து ஒரு வேவ் வந்து போகும். ஸோ நான் தண்ணியை போட்ட அந்த கல்லை போட்ட அடுத்த செகண்ட் அந்த வேவ் அப்படியே போக ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ அந்த வேவ் கொஞ்ச நேரத்தில் நின்றும். நான் அடுத்த கல்லை போட்டேன்னா அடுத்த வேவ் வரும், கரெக்டாக? அடுத்த கல்லை போட்டேன்னா அடுத்த வேவ் வரும், இன்னொரு கல்லை போட்டேன்னா இன்னொரு வேவ் வரும். ஓகே, இந்த ஐடியாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு டிவைஸ், ஒரு குட்டி டிவைஸ், அந்த டிவைஸ் என்ன செய்யும், அது என்ன டிவைஸ்லாம் கேள்வி கேட்காதீங்க, நான் ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷனலாக சொல்கிறேன். ஒரு குட்டி டிவைஸை வந்து இந்த இடத்துல நான் பிளான் பண்ணுறேன். இந்த டிவைஸோட வேலை என்ன அப்படின்னா, அந்த தண்ணியில் ஒரு குட்டி வேவ் வந்துச்சுன்னா +1 அப்படின்னு பண்ணிக்கும், ஓகேவா? அந்த டிவைஸில் ஒரு குட்டி வேவ் வந்துச்சுன்னா அது அட்லீஸ்ட் +1 அப்படிங்கிறத தாண்டி அதை வந்து ஒரு நம்பராக எடுத்துக்கொண்டு வச்சுப்போம், ஓகேவா? +1னா அங்கே என்ன வந்துச்சு, ஓகே? ஸோ இப்போ என்னென்னா நான் எப்படி சொல்கிறேன்னு யோசிங்க. இது ரெண்டுக்கும் ஓகே நம்ம வந்து ஒரு கிளாக்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம். வி ஹாவ் அ காமன் கிளாக், ஓகேவா? அந்த கிளாக் என்ன செய்யும் அப்படின்னா, இட் வில் டிக் 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 டிக், ஓகே? அந்த மாதிரி வந்து ஒரு கிளாக் ஒன்று டிக் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெண்டும் ஓகே, இந்த ரெண்டும் இட் இஸ் தே போத் ஆர் பேசிக்கலி லிசனிங் டு திஸ் கிளாக்னு வச்சுப்போம், ஓகேவா? லிசனிங் டு திஸ் கிளாக், அதாவது கல்லை போடுற ஆளும், நான் கல்லை சொல்லலை, கல்லை யாரோ ஒருத்தர் ட்ராப் பண்ணுறாங்களா அந்த ஆளும் அந்த டிவைஸும் தே ஆர் லிசனிங் டு திஸ் கிளாக் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது இந்த டிவைஸ் இருக்குது பாருங்கள், இந்த டிவைஸ் இது வந்து ஒரு கிராஃப் ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இஃப் தேர் இஸ் அ வேவ், ஓகே, அது என்ன பண்ணுது, ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை இஃப் தேர் இஸ் அ வேவ், இது வந்து 0 அல்லது 1 0 அப்படின்னு வச்சுக்குது, ஓகே? ஸோ இது என்ன பண்ணுது, இந்த கிளாக்கை கேட்டுக்கிட்டு ஒரு செகண்டும் இது வந்து ஒரு செகண்ட் 0 செகண்ட் 1 செகண்ட் 2 3 4 5 6 இப்படி ஒரு செகண்டுக்கும் கல் அங்கே போட்ட அந்த வேவோட ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி போகுது, அப்படி இல்லைனா இப்படி கீழே இறங்கி போகுது. கல்லை ட்ராப் பண்ணாங்கன்னா இப்படி போகுது, அப்படி இல்லைனா கீழே இறங்குது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் இமேஜின் பண்ணிக்க முடியுதா? நான் என்ன சொல்கிறேன்? ஸோ இப்போது நான் கல்லை போட்டிருந்தேன் அப்படின்னா when I am dropping a stone இது வந்து மேலே போய்க்கும். when I am not dropping a stone இது வந்து இதாகிக்கும். இப்போது நான் இந்த இடத்துல வந்து I am dropping 10 stonesன்னு வச்சுப்போம், சொல்கிறேன் கேளுங்க. இந்த இடத்துல I am dropping 10 stones, ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல I am taking 10 stones at 1 stone per second, ஓகேவா? 1 per second நான் ட்ராப் பண்ணுறேன், at the rate of 1 per second ட்ராப் பண்ணுறேன். ஆனால் இந்த இடத்துல நான் வந்து 2 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை தான் ரீடிங் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். ஐ எம் டேக்கிங் ஒன்லி ஃபார் 2 per 2 seconds.
அப்போ எனக்கு வந்து ஆக்சுவல் டேட்டா கிடைச்சிருக்குமா? கிடைக்காது இல்லை. அப்போ நான் கல்லை போடுற ஸ்பீடுலையே ரீடும் பண்ணினா தான் அதை பண்ண முடியும். கல்லும் இதுவும் இட் ஹாஸ் டு பி சிங்க்டு இன் சேம் டைம் தானே, கரெக்டா? அப்போ தானே அந்த கல் ஓகே கல் போடுற டைமில் அங்கே இருக்கான்னு பார்க்க முடியும், கரெக்டா? இல்லைனா ஸ்லோவாக இருக்காது, பாதி டேட்டாவே மிஸ் ஆகிடும், கரெக்டா? ஓகே, அப்போ டேட்டான்னு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எதை பார்க்கலான்னா, ஆமாம் பேரலாக பண்ணணும், ஓகேவா? இப்போது இதை கவனிங்க, நான் வந்து இந்த நம்பர் பேஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நம்பரை போடுறேன். 13 அப்படிங்கிற நம்பரை இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஐ வாண்ட் டு சென்ட் அ மெசேஜ் அண்ட் தட் மெசேஜோட கண்டென்ட்டே என்னன்னா அந்த நம்பர் 13, அதை நான் இங்கிருந்து இங்கே அனுப்பணும்னு நினைக்கிறேன், ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க இதை. இப்போது இந்த கம்யூனிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. ஆமாம் அதே தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 13 அப்படிங்கிற நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும், ஓகேவா? கம்ப்யூட்டர் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். 13 அப்படிங்கிற நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1101, ஓகேவா? அப்போ நான் 1101 அப்படிங்கிறத நான் கம்யூனிகேட் பண்ணணும் அட் அ ஸ்பீட் ஆஃப் 1 stone per second அல்லது 1 hertz, ஓகேவா? 1 hertzல நான் கம்யூனிகேட் பண்ணுறேன்னா 1 stone per second நான் ட்ராப் பண்ணுறேன். தட் ஆல்சோ மீன்ஸ் திஸ் இஸ் ரீடிங் 1 time per second. அப்போ இது ரெண்டுமே இதை தான் பேஸ் பண்ணுது. இந்த கிளாக் இதுதான் டிக் 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 டிக்னு சேமாக கிளாக் ஆகுது, ஓகேவா? அப்போ ஒரு செகண்டுக்கு என்னால் ஒரு பிட்டை சென்ட் பண்ண முடியும், ஓகேவா? இந்த கம்யூனிகேஷன் மெத்தடோட ஸ்பீட் என்னன்னா 1 bit per second. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த கம்யூனிகேஷன் மெத்தடோட ஸ்பீட் 1 bit per second. ஸோ நான் ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ணுறேன், இது என்ன பண்ணுது, இப்போ நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன், ஓகேவா? ஸோ இது வந்து 1 0. ஸோ இதனோட கிராஃப் நான் வந்து 1 2 3 4 ஓகே இந்த 4 இது வச்சுப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ரீட் ஆக ஆரம்பிக்குது, ஓகே? ஃபஸ்ட்டு கிளாக் டிக் ஆகுது, ஒரு ஸ்டோன் ட்ராப் பண்ணுறேன், ரெண்டாவது ஸ்டோன் ட்ராப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டோன் ட்ராப் பண்ணலை, அப்புறம் இன்னொரு ஸ்டோன் ட்ராப் பண்ணிட்டேன், ஓகேவா? புரிஞ்சா என்ன நான் பண்ணேன்ட்டு? ஒரு ஸ்டோன், ரெண்டாவது ஸ்டோன், அதாவது ஒரு செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டோன், செகண்ட் ஸ்டோன், தேர்ட் செகண்டில் ஸ்டோன் ட்ராப் பண்ணல, ஃபோர்த் செகண்டில் ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ணியிருக்கேன். அப்போது இது அந்த வேவை ரீட் பண்ணிவிட்டு இந்த சைடு அப்போது இது என்ன ரீட் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் செகண்ட் வேவ் இருந்துச்சு, செகண்ட் வேவ் இருந்துச்சு, தேர்ட் செகண்ட் வேவ் இல்லை, ஃபோர்த் செகண்ட் வேவ் இருக்குது மறுபடியும். அப்போ இது என்ன அவுட்புட்டை ரீட் பண்ணியிருக்கோம்னா சேம் 1101 ரீட் பண்ணி அதை பைனரியாக இருக்கிறத டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் 13ங்கிறது இங்கிருந்து அந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ நம்ம எப்படி தண்ணியோட வேவில் வந்து இதை செய்கிறோமோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பல்ஸில் அது செய்யும். சிங்க் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஓகேவா? 0 மீன்ஸ் கல் போடலை, ஆமாம் 0 மீன்ஸ் கல் போடலை, ஓகே? அதாவது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 0னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லை, ஓகேவா? கம்ப்யூட்டரில் எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லை, எலக்ட்ரிக் சார்ஜ் இருந்துச்சுன்னா 1, எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லைனா 0, தட்ஸ் இட், ஸோ சிம்பிள். அப்போ இந்த மாதிரி அது கம்யூனிகேட் பண்ணுது பாருங்க. இப்போ இது வந்து 1 bit per second. ஏன்னா நம்ம 1 hertzல வந்து இந்த இடத்துல இதை வச்சுருக்கோம். இப்போ இன்க்ரீஸ் தி ஸ்பீட், ஏன்னா வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 10 ஸ்டோன் போடுறேன், அப்போ ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு செகண்டுக்கு 100 ஸ்டோன் போடுறேன், இன்னும் ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ அது எல்லாமே சிங்க் ஆகணும்ல. இந்த எல்லா டிவைஸும் ஒரு பெர்ஃபெக்ட் சிங்க்ல நீ அனுப்புகிற டைமில் தான் நான் ரீட் பண்ணணும். இந்த பிட்ஸ் பெர் செகண்ட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா பை இன்க்ரீசிங் த கிளாக், கரெக்டாக? எவ்வளவு நம்ம பண்ண, இப்போ நான் வந்து 2 கல்ல போட்டு 2 டிவைஸ் வைக்கிறேன் அப்படின்னா இன்னும் அது ஃபாஸ்ட்டாக போகும், அது வந்து டியூவல் கோர் மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஐடியா என்ன அப்படின்னா ஹவு தீஸ் மெஷின்ஸ் டாக் டு ஈச் அதர். இப்படி தான், இதுதான் பைனரி கம்யூனிகேஷன், ஓகேவா? ஸோ இட் பேசிக்கலி டிக். நம்ம கம்ப்யூட்டரோட கிளாக் அப்படிங்கிறது இப்போ நான் 1 ஹெர்ட்ஸில் சொன்னேனே, இது மாதிரி அது மல்டி ஃபோல்ட் ஸ்பீடில் செய்யும் கம்ப்யூட்டர், ஏன்னா தட் இஸ் ரன்னிங் ஆன் எலக்ட்ரிசிட்டி. சேம் டைம் அது கம்ப்யூட்டர் பார்த்துக்கும். நான் வந்து சும்மா உங்களுக்கு 1-2 டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். கம்ப்யூட்டர் வில் டேக் கேர், ஏன்னா இது இட் எக்ஸிக்யூட்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் செகண்ட். எல்லா டிவைஸும் இது இப்படி தான் கோஆர்டினேட் பண்ணுது, ஓகேவா? அதாவது இந்த ஒரு கிளாக் முடியுது அப்படின்னா அது பேசிட்டு ஓவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஓகேவா? நான் இப்போ சொன்னது புரிஞ்சா? இப்போ நான் சொன்னது வரைக்கும் புரிஞ்சா? இதை வந்து கதையாக பாருங்க, டோன்ட் புட் இன் டெக்னிக்கல் திங்ஸ், சிம்பிளாக ஒரு கதையாக யோசிச்சு பாருங்க. அப்போது நீங்கள் இப்படியும் யோசிச்சு பார்க்கலாம். இதையே வந்து ஒரு லைட்டை வச்சு நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4 செகண்ட் ஸ்விட்சை ஆன்லேயே வச்சுருக்கேன், 3வது செகண்ட் ஆஃப் பண்ணிவிட்டேன், 4வது செகண்ட் ஆன் பண்ணுறேன். லைட்டு புரியுதா? இது இப்படி தான் அதான் லைஃபை இப்படி தான் வேலை செய்யுது. பேசிக்கலி அந்த லைட் அங்கே ஆனில் இருக்கா இல்லையா, அவ்வளோதான் கணக்கு. நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, இமேஜின் பண்ண முடியுதா நான் சொல்கிறத? ஆமாம், ஆனில் இருக்கும்போது 1, ஆஃபில் இருக்கும்போது 0,
தட்ஸ் இட். அப்படி தான் கம்யூனிகேஷன் நடக்கும். கிளாக்னு சொல்றீங்களா ப்ரோ, அது வந்து ஹார்ட்வேர் மூலியமா இருக்குமா இல்லை சாஃப்ட்வேர்? ஹார்ட்வேர் மூலியமா இருக்கும். ஹார்ட்வேர் கிளாக்னு சொல்லுவோம். அது ஒரு பல்ஸை ஜென்ரேட் பண்ணும். டிக் 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 டிக்னு ஒரு பல்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஒரு டைம் பல்ஸ் வரும்போதும் the program will refresh and it will execute the next instruction. ஸோ ப்ராசஸர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு கிளாக் டிக்குக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும் அடுத்தடுத்து. ஃபஸ்ட்டு டிக்குக்கு ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்த டிக்குக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லா எலக்ட்ரானிக்ஸும் இந்த மெக்கானிசம் தான் ஒர்க் ஆகுது. எல்லா எலக்ட்ரானிக்ஸும் த சேம், இட் ஃபாலோஸ் த சேம் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். ப்ரோ 1 GHz சொல்கிறோம்ல, ஸோ அது அப்படின்னா எவ்வளோ? இங்கே பாருங்க, இந்த இடத்துல நீங்களே யோசிச்சு பார்க்கறதுக்கு நான் இங்கே வந்து 1 ஹெர்ட்ஸ்னு எழுதியிருக்கேன். 1 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது 1 இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட். 1 instruction per second is called as 1 hertz. 1 kilohertz na 1000 hertz, 1000 instruction per second. 1 megahertz na 1000 kilohertz. 1 gigahertz na 1000 megahertz. ஆப்போசிட் ப்ராசஸர் வெடிக்காது, அதுதான் டெக்னாலஜி. ப்ரோ சொல்லுமா. அப்ப ஆப்போசிட் வந்து இதே ஸ்பீட்ல மேட்ச் பண்ணா மட்டும்தானே அவங்க நம்ம இன்ஃபர்மேஷன் அவங்களால கேதர் பண்ண முடியும். ஆமா, அதனால தான் உங்களுக்கு நான் ஸ்ட்ரீம் பண்றது ஏன் ஸ்லோவா இருக்கு. என் சைடு டேட்டா அதிகமாக நான் புஷ் பண்றேன், 60 ஃப்ரேம் நான் டெலிகாஸ்ட் பண்றேன், நீங்க 4 ஃப்ரேம் தான் ரீட் பண்றீங்க, அதனால உங்களுக்கு ஸ்லோவா இருக்கு. அது ஜூம் ஆப்டிமைஸ் பண்ண மெகாபைட்ஸ் இல்ல அப்படினா உங்களுக்கு டேட்டா இல்லனா அது உங்க இன்டர்நெட் ஸ்பீட பொறுத்தது. இல்ல இது வந்து ஜூம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணினா அனுப்ப மாட்டாங்க. அவன் பண்ணி தான் அனுப்புறான், அதனால தான் உங்களால பார்க்கவே முடியுது. இல்லனா யூ கான்ட் ஈவன் see what I am doing. டைமை சிங்க் பண்றதுக்கு தான் நம்ம கிளாக் வச்சிருக்கோம். கரெக்ட்டா? டைமை சிங்க் பண்றதுங்கறத தாண்டி டைம் சிங்க்டா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் between 2 devices. ரெண்டு சைடு. இப்போ ரேம்ல ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இங்க வருதுன்னா இவ்வளவு பெரிய டேட்டா இவ்வளவு கிளாக் சைக்கிள் முடிஞ்சிரும்னு அதுக்கு தெரியும். அதனால தான் இட் இஸ் கால்குலேட்டிங் இத்தனை பைட்ஸ் per செகண்ட்ல போயிட்டு இருக்கு, இவ்வளவு நேரத்துல அது முடிஞ்சிரும் அப்படின்னு அது ஏன் நம்மள்ட்ட சொல்லுது? பிகாஸ் இட் நோஸ். அதுக்கு கிளாக் ஸ்பீட் தெரியும், எத்தனை பைட் ஒரு செகண்ட் போகுதுன்னு தெரியும். இட் கேன் சிம்பிளி ரீட் இத்தனை கிகாஹெர்ட்ஸ்ல ஓடிட்டு இருக்கு, இவ்வளவு நேரத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு அதனால சொல்ல முடியுது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம்பிள் தட் ஐ கேவ், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது பேசிக்கலி ஹவு இட் இஸ் மேக்கிங் திஸ் கம்யூனிகேஷன் ஹேப்பன். அதுதான் வந்து ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், த லாங்குவேஜ் இன் விச் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் த ப்ராசஸர் டாக்ஸ் இஸ் கால்ட் அசம்பிளி லாங்குவேஜ். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் மாதிரி நம்ம ஒன்று செஞ்சு அது கூட பேசுறது தான் ஐஓடி. சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். இந்த இடத்துல நான் வந்து ஜிபிஓ தூக்கிட்டு ஏபிஓ தூக்கிட்டு மதர் போர்டு கண்டிப்பாக வேணும். அது வந்து ஒரு ராஸ்பெரி பைன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஹார்ட் டிஸ்க் இருக்காது, எஸ்எம்பிஎஸ் இருக்காது, ரேம் ஹார்ட் டிஸ்க்லாம் இன்டர்னலாக இருந்துடும். இது கூட நான் ஒரு சென்சரை கனெக்ட் பண்ணுறேன். அந்த சென்சரை நான் இது கூட ப்ராசஸர் கூட பேச வைக்கிறதுக்கு நான் ஒரு கோடு எழுதுவேன். தென் இட் இஸ் ஐஓடி. சிம்பிள். புரியுதா? அந்த கோடு தான் வந்து அந்த இடத்துல நம்ம கோடு எழுதும்போது you will understand these things. எப்படி வந்து ஒரு கிளாக் இது பண்ணி 0s and 1s how to make a communication, bitwise communication எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைமில் you will understand. பட் essentially IoT also means இப்போ நம்ம சொன்ன குட்டி குட்டி ஹார்ட்வேர்ஸ் எப்படி மேக் பண்ணுறோம், அதுக்குள்ளேயும் கம்ப்யூட்டர் தான் இருக்குது. அப்போ அது மட்டும் ஏதாவது என்ன ஏலியன் லாங்குவேஜில் பேச போது அதுலேயும் சி தான் இருக்கும். சியை மாஸ்டர் பண்ணால் யூ கேன் பேசிக்கலி ப்ரோக்ராம் எனி டிவைஸ். இந்த ஹார்ட்வேர்ல சி லாங்குவேஜ்லாம் பண்ணிருப்பாங்களா ப்ரோ? பைத்தன்ல கூட செஞ்சிருப்பாங்க ப்ரோ. இப்போ நம்ம ப்ராசஸ் கூட டாக் பண்ணனும்னா அசெம்பிளி லாங்குவேஜ் மூலமா தான் டாக். ஆமா, அங்க வர்றேன். அசெம்பிளி லாங்குவேஜ் மூலமா தான் நம்ம பேசணும். நியாயமா பார்த்தா அதுதான். ஆனா இங்க நான் சொன்னேன்ல கம்பைலர்னு ஒன்று. ஓகேவா? இந்த இடத்துல தான் கம்பைலர் வருது. ஸோ வென் அன் ஆர்கிடெக்சர் இஸ் கிவிங் யூ அன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எப்படி இருக்குங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? அதாவது ப்ராசஸருக்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆமாம், அசெம்பிளி லாங்குவேஜ் தான், மெஷின் லாங்குவேஜ் எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த கம்பைலர் அப்படிங்கிறத யார் கொடுப்பா அப்படின்னா அசெம்பிளி ப்ரொவைடட் பை த சிப் மேனுஃபேக்சரர். அசெம்பிளி லாங்குவேஜ் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதா? முடியும், நான் சொல்லித்தர போகிறேன். யூஆர் an LAHTP மேன். ஓகே, ஸோ கம்பைலர் அப்படிங்கிறப்ப இட் இஸ் கிரியேட்டட் பை த சிப் மேனுஃபேக்சர். இப்போ வந்து ஏஎம்டி கம்பைலர் ஏஎம்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோன்னா ஏஎம்டி ஒரு கம்பைலர் கொடுப்பான். எதுக்கு அவன் கம்பைலர் கொடுப்பான் அப்படின்னா எல்லா லாங்குவேஜுக்கும் அவன் கொடுப்பான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் சி லாங்குவேஜ் அல்லது பைத்தன், ஸோ அந்த சிப்செட்டை யாரெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறானோ அந்த மக்கள் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை அவன் கொடுப்பான். அப்போ இந்த கம்பைலர் என்ன செய்யும், the job of this compiler is to compile this language and use an assembler. இவன் வந்து அசம்பிளரும் ப்ரொவைட் பண்ணியிருப்பான். அப்போ இந்த லாங்குவேஜில் இருக்கிறத
அசம்பிளரை யூஸ் பண்ணி, ஓகேவா, யூஸிங் அசம்பிளர் இட் வில் கன்வெர்ட் இட் இன்டு த அசம்பிளி கோட். நாம வந்து பைத்தான் ஜிசிசி அதெல்லாம் டவுன்லோட் பண்றோம் ப்ரோ, அதெல்லாம் என்னது ப்ரோ? ஆமா, அதெல்லாம் இன்டெலுக்கு தகுந்த மாதிரியான இது, அதெல்லாம் இன்டெல்ல மட்டும் தான் ரன் ஆகும். அதனால தான் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுற கோடை வந்து உங்கள் ஃபோனில் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா தே போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ். இந்த ப்ராசஸரில் ரன் ஆகணும் உங்கள் கோட் அப்படின்னா இந்த ப்ராசஸர்காரன் கொடுத்த சி கம்பைலரில் நீங்கள் கம்பைல் பண்ணால் தான் அது ரன் ஆகும். ஸோ லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் அ சின்டாக்ஸ் அண்ட் இட் இஸ் காமன் அக்ராஸ் ஆர்கிடெக்சர்ஸ். நீங்கள் ARM v8ல பண்ணணும்னா யூ நீட் அன் ARM v8 கம்பைலர். சிக்கான ARM v8 கம்பைலர் இருக்கும், அதில் பண்ணால் தான் அது ARM v8ல வேலை செய்யும். இப்போது இந்த ப்ராசஸரில் இந்த கோடை நம்ம கம்பைல் பண்ணதுக்கப்புறம் தான் இது அசம்பிளிக்கு போகும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஸ்டெப் இஸ் கம்பைலிங். ஸோ நம்ம எழுதுகிற சி ப்ரோக்ராம் ஒரு டிரான்ஸ்லேட்டர். இது பேசிக்காக என்னென்னா இட் இஸ் லைக் அ டிரான்ஸ்லேட்டர். ஸோ நம்ம கம்பைல் பண்ண இந்த கோடை நம்ம எழுதின கோடை கம்பைல் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி அசம்பிளி கோடாக மாற்றினதுக்கப்புறம் இந்த அசம்பிளி கோடை கொண்டு போய் ப்ராசஸரில் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ ஒரு சிப் செட்டுக்கும் தனியாக கம்பைலர் இருக்குமா? எஸ், இருக்கும். ஒரு சிப் செட்டுக்கும் தனித்தனியான கம்பைலர் இருக்கும். அப்படி கம்பைலர் கொடுத்தா தான் உங்களால் அந்த சிப் செட்டுக்கு ப்ரோக்ராமே பண்ண முடியும், இல்லைனா அதை உங்களால் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அப்போது இந்த ஒருத்தனும் தே வில் ப்ரொவைட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஓகேவா, இது ஒன்றுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வேரிஸ். ஹவு அதர் ஆப்ரேட்டிங் அது ஐ மீன் ஹவு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்யூனிகேட் வித் அதர் ஹார்ட்வேர். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஸ்பீக்கர் மியூட் ஆகுது, தட் இஸ் ப்ரோக்ராமிங். யூ ப்ரோக்ராம் த ப்ராசஸர் டு ரீட் அ இன்புட். இப்போ டேப் அப்படிங்கிற ஃபீட்பேக் எடுத்து டேப்புங்கிற ஃபீட்பேக் வந்துச்சுன்னா தென் யூ சென்ட் அ கமாண்ட் டு தட் ஸ்பீக்கர் டு மியூட். அதுதான் ப்ரோக்ராமிங். இந்த கேப் எது ஃபில் பண்ணுதுன்னா அதுதான் ப்ரோக்ராமிங். அந்த கிளாக்ல நீங்க எது மூலமா இந்த கிளாக் கம்யூனிகேட் ஆகும்? அங்கே தான் வர்றேன். ஓகே, ஸோ இப்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் இப்போ எப்படி வந்து சிக்கு வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும்ல, சி ப்ரோக்ராமை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ பேசிக்கலி எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன சொல்கிறது, கான்ஸ்டியூட் ஆஃப் கீவேர்ட்ஸ். கரெக்டாக கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இஃப், எல்ஸு, பிரிண்ட்டு அல்லது வந்து ஃபாரு, அந்த மாதிரி எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஷுட் ஹாவ் கீவேர்ட்ஸ். ஆமாவா? அப்போது அந்த கீவேர்ட்ஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது எங்கிருந்து டெரைவ் ஆகுதுன்னா the keywords of assembly language are given by அப்படின்னே சொல்லலாம், அல்லது ஆர் defined by the instruction set. ஓகேவா? ஸோ இது ஒன்று, the keywords of assembly language are provided by the instruction set created by the chipset manufacturer and also programmed them into the processor firmware. ஓகேவா? ஸோ ஃபார் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் ஆப்கோட்ஸ். ஆப்கோட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து காலேஜ் படித்தவங்களாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற பேப்பரை படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்கோட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்கோட்ஸ் தெரியுமா? தெரியும். ஓகே, ஸோ ஆப்கோட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே தெரியலனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுத்துட்டா நான் இங்கே என்ன எழுதியிருந்தேன், மறுபடியும் இதை சொல்கிறேன், ஒரு தடவை எல்லாம் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகே கண்ணா, ஓகே ஓகே, யூ ஆர் ஃப்ரம் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட், ஐ வில் சில். ஸோ த லாங்குவேஜ் இன் விச் த OS அண்ட் ப்ராசஸர் டாக்ஸ் இஸ் கால்ட் அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போது த கீவேர்ட்ஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ், அப்போ இப்போ பைத்தனுக்குனா கீவேர்ட்ஸ் நிறையா இருக்கும். கரெக்டாக? டெஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம், அதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஸோ டு யூ ஹேவ் அ கிளாரிட்டி ஆன் நான் கீவேர்ட்ஸ்னால் என்ன சொல்கிறேங்கிற கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு? கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கா? ஸோ அப்போ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து இந்த இதுக்கும் இருக்கும், அசம்பிளி லாங்குவேஜுக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட் இஸ் ஸோ சிம்பிள். இப்போ வந்து நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சர்ச்சிங் லைக் திஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ நான் என்னன்னு சர்ச் பண்ணுறேன்னா, என்னம்மா அதுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து x86 அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும். சரியா? ஸோ இந்த கோடை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து LDA அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் MOVAH, அதுக்கப்புறம் இங்கே இதுதான் ஆக்சுவலாக அந்த கோடு. அதை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து இங்கே ADH அப்படின்னு இருக்கிறது,
அதுக்கப்புறம் இந்த மூவ் ஹெச்ஏ. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜோட இதுவே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹவு இட் லுக்ஸ் லைக் அப்படின்னா, பேசிக் சின்டாக்ஸ் அல்லது கோர் சின்டாக்ஸ்னு வச்சுப்போம். கோர் சின்டாக்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், ஓகேவா? ஒரு ஆப்ரேஷன் ஃபாலோட் பை சோர்ஸ் அண்ட் சோர்ஸ் டெஸ்டினேஷன் சோர்ஸ் தானே, டெஸ்டினேஷன் எஸ்ஆர்சி சோர்ஸ். ஸோ இப்படி தான் அதனோட சின்டாக்ஸ் இருக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று இருக்குது, இது வந்து ஆப்ரேஷன், ஓகேவா? அடுத்து எந்த சைடு இருக்கிறது அந்த ஆப்ரேஷனுக்கான இன்புட். ஸோ இது ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனுக்கான இன்புட். ஸோ இந்த கோடை பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா மூவ் தட் திஸ் மூவ் அப்படி இப்படின்னு இருக்கும். இந்த ஆட் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் உங்களுக்கு புரியுதா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புரியுதா? இதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஆட் அப்படின்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணுது. ஸோ மூவ் அப்படின்னா இட் வில் மூவ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், ஒரு இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷனுக்கு. அதான் நான் இங்கே போட்டிருக்கேன், சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் எழுதியிருக்கேனா. அப்போது சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு ஒன்று மூவ் பண்ணும். ஸோ என்ன நீங்கள் பண்ணாலும், இப்போ மூவ் அப்படின்னா இங்கிருந்து இங்கே மூவ், இங்கிருந்து இங்கே மூவ், இங்கிருந்து இங்கே, ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இதை தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எங்கெங்கே எப்படிங்க எக்ஸிக்யூட் ஆகும்னு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த மூவ்க்கும் ஆடுக்கும் தேர் வில் பி ஈக்குவலண்ட் ஆப் கோட்ஸ், ஓகேவா? ஆப் கோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட வந்து கோடாக பேச முடியாது. இப்போ நான் கம்ப்யூட்டர்கிட்ட வந்து இந்த ஆடுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, ஓகே? ஐ வாண்ட் டு டெல் த ப்ராசஸர் டு ஆட் தீஸ் டூ அப்படின்னா ஐ வில் ஷோ இட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுக்கும், இப்போ இங்கே எம்ஓவி அப்படின்னு ஒன்று இருக்கா, அதுக்கு வந்து அவன் ஆப் கோட் அப்படின்னு கொடுத்து 66 or 1A அப்படின்னு கொடுத்துருக்கான், தெரியுதா? 66 or 1A அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனுக்கும் நீங்கள் எந்த ஆப்ரேஷன் எடுத்துட்டிங்கனாலும் சரி, இப்போ இது வந்து BNDSTX அப்படிங்கிறது ஒன்று, இது வந்து சோர்ஸ் எக்ஸ்டெண்டட் பவுண்ட்ஸ் அண்ட் யூசிங் அரித்மெட்டிக் ட்ரான்ஸ்லேஷன். இது ஒரு ஆப்ரேஷன், ப்ராசஸரோட ஒரு ஆப்ரேஷன். அது என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், அண்டர்ஸ்டாண்ட். ஒன்றும் அந்த மாதிரி ஆடுக்கு ஒன்று, எம்ஓவிக்கு ஒன்று, இது மாதிரி ஒரு நம்பர் இருக்கும், ஓகேவா? இங்கே 1B அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ 1Bனா அது ஆக்சுவலாக என்னென்னா ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன், சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பவுண்ட் அப்படிங்கிறதுக்கு 62 அப்படின்னு ஒன்று இருக்குது, பார்க்க முடியுதா? 62. இப்போ 62 அப்படிங்கிறத நான் கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஓகே, என்னோட நம்பர் பேஸ் கன்வெர்ட்டரில் வந்து நான் இங்கே 62ன்னு போடுறேன்னா அதனோட இது எப்படி இருக்குது? 1111 சாரி 62ங்கிறது வந்து ஹெக்ஸில், ஓகே, 1100. அப்புறம் இது வந்து ஒரு 8 பிட் நம்பராக இருக்கா, பார்க்க முடியுதா? இட் லுக்ஸ் லைக் அன் 8 பிட் நம்பர், பார்க்க முடியுதா? ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் 8 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இது ஒன்று இட் இஸ் அன் 8 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப் கோடும் இருக்கும். இங்கே பாருங்கள், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்களா? இப்போது இது மாதிரி நம்ம எழுதுகிற நம்மளோட ப்ரோக்ராமுக்கே நம்ம இது மாதிரி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்மளோட சர்வருக்கு போயிட்டு, ஓகே, ஸோ இங்கே வந்து நான் வந்து ஹலோ வேர்ல்டு ஒன்று இது பண்ணேன், ஓகேவா? ஸோ அதில் இது என்ன கமாண்டுங்கிறதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், ஓகே? ஸோ இதை கவனிங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு வந்து புஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது, மூவ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷனா. நைஸ் ரீட் படிங்க, ஒரு சூப்பர் புக் அது, ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது, மூவ் ஒன்று இருக்குது. ஆனால் இது கூட இந்த இடத்துல ஒன்று இருக்கா, 49 89 D7, ஓகே? ஸோ இந்த வியூவை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓகே, இந்த வியூவில் இதுதான் ஒரு வியூ, ஓகே? இதில் பார்த்துட்டிங்கன்னா இது அட்ரஸுங்க, ஓகேவா? இங்கே ஃபஸ்ட் இருக்குல்ல, இது 3 அட்ரஸ், சரியா? இது ஆப் கோடு, ஓகே? இது இன்ஸ்ட்ரக்ஷன், சரியா? இது ஆப் கோட், இது இன்ஸ்ட்ரக்ஷன், புரியுதா? அப்போ இந்த ஆப் கோடையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து மேபி இதை கம்பேர் பண்ணுங்களேன். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து மூவ் EAX 00 இருக்கு. என்னம்மா? புஷ் அப்படின்னா 41, தெரியுதா? புஷ் எங்கே இருந்தாலும் நீங்கள் 41 பார்க்கலாம். புஷ் இருந்ததுன்னா 41, தெரியுதா? அதுக்கு அடுத்து புஷ்ஷுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் அதனோட இன்புட், 41 அதனோட இன்புட். அப்போ ப்ராசஸருக்குள்ளே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே போகணும் அப்படின்னா இந்த 41 அப்படிங்கிற நம்பரை இங்கே ஒரு நிமிஷம், இந்த 41ங்கிற நம்பர் இந்த மாதிரி மாறிடும் 1100. அப்போ இது எலக்ட்ரிக்கல் பல்சஸாக எப்படி கம்ப்யூட்டருக்குள்ளே போகும்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிறது தான் இது ரெண்டையும். ப்ரோ அப்ரிவேஷன் மாதிரியா ப்ரோ? ப்ரோ இல்லை ப்ரோ,
இப்போது நான் வெயிட் பண்ணுங்கள். இந்த 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 ப்ரோக்ராம் தெரியுதா? இங்கே நான் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று எழுதுகிறேன். int a is equal to 12. ஓகே, int b is equal to ஒரு நம்பர். ஓகே, இப்போ 13 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்? int c is equal to a into a plus b வச்சுட்டேன். அப்புறம் printf %d, சி. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் சிம்பிளாக நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, gcc hello.c ஓகே ./a.out. இப்போ எனக்கு இது வந்து 25ங்கிற அவுட்புட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணுச்சு. ஓகேவா, ரொம்ப சிம்பிள். 25ங்கிற அவுட்புட்டை மட்டும் இது பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போது நான் என்ன செய்கிறேன்னா, அதே மாதிரி இதை டம்ப் பண்ணுறேன். இப்போது இதை பாருங்கள், இங்கே நான் எழுதின ப்ரோக்ராமுக்கான அசம்பிளி கோட் இது. ஓகேவா, இன்னும் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கே சொல்லித்தரல. சிம்பிளாக இதை கண்ணில் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அலோன். ஓகேவா, நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தருவேன். அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அலோன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே மூவ் ஆரம்பித்தாலும் அது இப்படி C7 அப்படின்னு இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் அதுக்கு அந்த சைடு என்ன இருக்கும். இந்த இடத்துல மூவ் வந்து 8B, ஏன்னா அது வந்து வேறு ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணுது. அப்போ மூவில் டிவர்ட் பாயிண்ட் இந்த சைடு இருந்து இது இங்கே இருந்ததுன்னா C7 இருக்கும். டிவர்ட் பாயிண்டர் அந்த சைடு இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இதில் டிவர்ட் பாயிண்டர் முன்னாடி இருக்கா, இது வந்து வேற ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சிம்பிளாக என்னென்னா, இதுதான் அசம்பிளி கோடு. இந்த சைடு இருக்குல்ல, இதுதான் அசம்பிளி கோடு. ஓகேவா, இந்த அசம்பிளி கோடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் EAX EDX அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்போ இந்த பிக்சரில் ஃபர்ம்வேர் எங்கே வரும்னு நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன அந்த பாயிண்ட்டுக்கு வரல. வெல்கம். ஓகே, இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலோன். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கோட் அலோன். இந்த இடத்துல ஆட் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த ஆடுக்கான ஹோல் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். அப்போது ப்ராசஸர்கிட்ட நான் ஆட் பண்ண சொல்லணும் அப்படின்னா, ஐ நீட் டு கிவ் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் EAX EDX அப்படின்னு சொன்னால் அந்த இது ரெண்டையும் வந்து அதை ஆட் பண்ண போகுது. ஓகேவா, இதுதான் இது, புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதா? இதுதான் இது. ஓகேவா, இந்த இடத்துல ஃபர்ம்வேர் எங்கே வருது அப்படின்னா, இந்த EAX EDX ஆட் அப்படின்னு சொன்னால் ப்ராசஸருக்கு எப்படி புரியும்? இது வந்து என்னோட சி கம்பைலர் வந்து இந்த மாதிரி மாற்றிருச்சு, என்னோட ப்ராசஸருக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மாற்றிருச்சு. ஆனால் ஐ கான்ட் ஈவன் டெல் ஆட் EAX EDX நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்ல முடியாது. ஓகேவா, கம்ப்யூட்டர்கிட்ட நான் என்ன சொல்ல முடியாது? ஆட் இந்த மாதிரி வந்து நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்ல முடியாது. சம்திங் லைக் தட். ஓகே, ஆட் இந்த மாதிரி நான் சொல்ல முடியாது. அப்போது இந்த 01க்கும் D0க்கும் ஈக்குவலண்ட்டாக வந்து ஒரு பைனரி நம்பர் இருக்கும். ஓகேவா, இங்கே ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு நம்பர் இருக்கும். அப்போது இந்த நம்பர் தான் கம்ப்யூட்டருக்கு அந்த 0s and 1s இப்படி கிளாக் மாதிரி போகும் ப்ராசஸருக்குள்ளே. அப்போ ப்ராசஸர் when processor sees 01 it will know that okay I need to add. அப்போ அடுத்து வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதுக்கான இன்புட்டாக இருக்கும். அப்போ அதுக்கு தெரியும் 01 சொல்லிட்டா அதுக்கு வந்து இத்தனை இன்புட் தான் வரப்போகுது அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். அப்போ 01 D0 அப்படின்னு சொல்லிட்டா ப்ராசஸர் will know I need to add EAX and EDX. என்னம்மா, சிக்னலை வச்சு புரிஞ்சுக்கும். எஸ் 01 அப்படிங்கிறதுக்கான சிக்னலை வச்சு அது புரிஞ்சுக்கும். அப்போ அந்த ஆப்கோட்ஸை ரீட் பண்ணி அந்த ஆப்ரேஷனை செய்து பாருங்க, அது ப்ராசஸருக்குள்ள இருக்கிற ஃபர்ம்வேர். புரிஞ்சா? அப்போ ஒரு தடவை நீங்க ப்ராசஸருக்கு ஆட்னு சொல்லும்போது இந்த 01க்கான அந்த 0s and 1s இது பண்ணணும். இப்போ நான் அந்த 0s and 1s உங்க கண்ணிலேயே காட்டுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா gdb-q./a.out. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அசம்பிளி. ஓகேவா, இப்போது இந்த இடத்துல வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நம்ம எடுக்கிறோம். இந்த 666 மட்டும் எடுக்கிறோம்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதுதான் இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம மேலே ஒரு ஆப்கோடு பார்த்தோம். இப்போது இதை வந்து நான் ஆப்கோடாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்படி சொன்னேன்னா உங்களுக்கு இது எப்படி தெரியுது? ஸோ அங்கே நான் ஆக்சுவலாக கொடுத்த ஆப்கோடு தான் அது வந்து இங்கே வந்து ஒட்டுக்காக சேர்ந்துருக்குது. அதை நம்ம பிரித்து பார்க்கணுன்னா வேர்டு பைட் பை பைட்டாக பார்க்கணும். ஸோ BX4 வேணாம் 4BX சாரி. ஓகே, ஸோ இங்கே தெரியுதா? இங்கே 01 D0 8945 அப்படின்னு தெரியுதா? ஸோ இந்த 666 அப்படிங்கிற லொக்கேஷனில் இந்த ஆடுக்கு என்ன மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த 01 and D0 அதுக்கு அடுத்து இருக்கிறதா இந்த 8945 எல்லாம்.
இந்த 8945 அதுக்கப்புறம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து 2 இருக்குது. ஓகே, ஸோ இது 2 இருக்குது. இப்போ நான் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை, அதெல்லாம் நான் சொல்லி தருவேன். ஓகேவா? இப்போது இதையே இங்கே என்ன தெரியுது, இதுதான் சிபியூக்குள்ளே போகிற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இதுக்கு ஈக்குவலண்ட்டான கமாண்ட் இது தான். இப்போது இந்த இடத்துல வந்து இது பிரிண்ட்னு சொல்லுதா, 7C ஒன்று சொல்லுதா, இங்கே பிரிண்ட்னு ஒன்று இருக்கா. அந்த பிரிண்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக எப்படி போகும்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வெயிட், அது என்னது 67C. ஓகே, 67C அதுக்கான ஆப் கோட் இது. அந்த ஆப் கோடுக்கான பைனரி கோட் இது. அப்போ ப்ராசஸருக்கு போகிறப்ப இப்படி போகாது. இப்போ அதுக்கு தெரியும் இது, அதாவது நம்ம கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் தெரியும் ஆடுன்னா இது அப்படின்னு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தெரியும். ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும், இட் வில் டிரான்ஸ்லேட் திஸ் இன்டு திஸ் அண்ட் தென் இட் வில் சென்ட் இட் டு த ப்ராசஸர். அப்போ ப்ராசஸர் அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இட் வில் தென் கிவ் அவுட் த இன்ஃபர்மேஷன், அதாவது ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். நான் அசம்பிளி மெஷின் அண்ட் ஆப்கோடுக்கான டிஃப்ரென்ஸ். சி, அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது நீங்கள் கண்ணில் பார்த்து மனுஷங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இது. இது அசம்பிளி லாங்குவேஜ். ஓகேவா? ஓகேவா? உங்களால் பார்த்தா புரிஞ்சுக்க முடிகிற மாதிரி இருக்குது பாருங்கள், இது அசம்பிளி லாங்குவேஜ். ஆனால் இந்த இது எதுக்கு அப்படின்னா, திஸ் இஸ் பேசிக்கலி கிரியேட்டட் ஸோ தட் இட் வில் பி ஹார்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த ஆப் கோடை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா? ஸோ பேசிக்காக ஒரு மேனுஃபேக்சரரும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை கிரியேட் பண்ணுற மேனுஃபேக்சரரும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, தே கிரியேட்டட் அ ரெஃபரன்ஸ் செட் இந்த மாதிரி. அப்போது இந்த ஆப் கோடாக இருந்தால் இதுதான்ப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நம்மளே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணது தான் இது. அப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ், இது மெஷின் லாங்குவேஜ். இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறது மெஷின் லாங்குவேஜ். ஓகேவா? அதாவது இது மெஷின் லாங்குவேஜ் அண்ட் இது அசம்பிளி லாங்குவேஜ். அப்போது மெஷின் லாங்குவேஜும் அசம்பிளி லாங்குவேஜும் ஒன்று தான். ஆனால் அதை நீங்கள் மெஷினுக்கு புரிகிற மாதிரி நம்பர்ஸில் சொன்னீங்கன்னா அது மெஷின் லாங்குவேஜ், மனுஷனுக்கு புரிகிற மாதிரி வேர்ட்ஸில் சொன்னால் அது அசம்பிளி லாங்குவேஜ். ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும். கம்ப்யூட்டர் வில் நோ தட் இப்படி சொன்னால் அது இந்த மாதிரி தான் மாறும் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் வில் நோ. ஓகேவா? இப்போ சிம்பிளாக நான் எழுதின இந்த சிம்பிள் ப்ரோக்ராமுக்கான அசம்பிளி கோட் இது. ஆமாம், இது ஹியூமன் ரீடபிளாக இருக்கிறது அசம்பிளி லாங்குவேஜ். நான் ஹியூமன் ரீடபிள் இப்போ நான் இங்கே காட்டினேன் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், இது மெஷின் லாங்குவேஜ். இப்போ இது இப்படி தான் பேசிக்கும் கம்ப்யூட்டர், சிபியூ. இப்போ நான் கல் போடுற கான்செப்ட் சொன்னேன்ல, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அதனோட கிளாக் ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணும். அந்த டிரான்ஸ்லேட்டர் பேர் என்ன? அதான் கம்பைலர், அசம்பிளர். புரிஞ்சா? அதுதான் கம்பைலரும் அசம்பிளரும். இந்த பாய்ஸோட வேலையே அதுதான். இங்கே அவங்க எழுதணும், இவங்களோட வேலையே நம்ம எழுதுகிற கோடை கம்பைல் பண்ணி அசம்பிளர் மூலியமாக மெஷின் லாங்குவேஜாக மாற்றி அதுக்கப்புறம் அதை ப்ராசஸருக்குள்ளே அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ தட் த ப்ராசஸர்ஸ் அண்ட் கிவ்ஸ் அவுட் த இன்ஃபோ. ப்ரோ, இப்போ ப்ராசஸருக்கு வந்து ஏடிடினா ஆட் அப்படின்னு தெரியும், ஆனால் ஏடிடி நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது அதுக்காக நம்ம பைனரியில் கொடுக்குறோம். புரிஞ்சா? இதுதான் அந்த கம்ப்யூட்டர்ஸ் ஒன்லி நோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். சும்மா நம்ம ஆளுங்க உடனே கம்ப்யூட்டருக்கு ஒன்றும் தெரியாது, ஜஸ்ட் நோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்றது. இங்க EAX CDX இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் என்ன வேல்யூ ஸ்டோர், அதெல்லாம் ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். அதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராசஸரில் ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் ஆர் லைக் நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? வேரியபிள்ஸ் ஆர் வேர் வி ஸ்டோர் த டேட்டா. அந்த மாதிரி ப்ராசஸர் தனக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுறப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற டெம்பரரி வேரியபிள்ஸ். ரெஜிஸ்டர்ஸ் ஆர் லைக் ஃபிசிக்கல் பிளேசஸ் வேர் யூ கேன் ஸ்டோர் அ வேல்யூ. அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மள்ட்டலாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரேம் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. ரெஜிஸ்டர்ஸ் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் மெமரி. அது வந்து செவரல் டெராபைட்ஸ் பர் செகண்டாக அதனால் பண்ண முடியும். ஆனால் என்னென்னா அதனால் ஒரு ஒன்லி குட்டி டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால அது ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகும். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ரெஜிஸ்டர்ஸுக்கு அடுத்த லெவலில் கேஷு, அதாவது கேஷுக்கு மேலே ரேமுக்கு அப்புறம் நம்ம ஹார்ட் டிஸ்க். என்னமா ஏதோ கேள்வி கேட்டீங்க? ப்ரோ, இந்த ஃபர்ம்வேர் இது இந்த பைனரிக்கு வந்து இந்த ஃபர்ம்வேர் போயிட்டு அப்புறமே நமக்கு ஆன்சர் சொல்லணும் ப்ரோ. ஆமாம். See, processor only knows zeros and ones கிடையாது. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. processor can only communicate in zeros and ones. processor knows a lot of things. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் பாருங்க, இந்த என்டையர் இது வந்து ஒரு 2000s இருந்த ஒரு ப்ராசஸருக்கான இது அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இதில் இருக்குது. இதிலவே நம்ம இன்னும் பாதி பேஜ் கூட வரல. ஸோ இதெல்லாம் ப்ராசஸரோடது. இது எல்லாத்தையும் நம்ம படிச்செல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஷீட், ப்ராசஸர் டெவலப் பண்ணுறவனுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் ஷீட் இது, அவ்வளோதான்.
ப்ராசஸர் தான் இந்த வேலையெல்லாம் ப்ராசஸர். இப்போ இதை யார் யூட்டிலைஸ் பண்ணிக்குவா அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எழுதுறவன் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவான், கம்பைலர் எழுதுறவன் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவான், ஹேக் பண்ணுறவன் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவான். புரியுதா? இப்போ ப்ராசஸர் ஒரு டிவைஸ் கூட இப்போ கம்யூனிகேட் பண்ணுதுன்னா அந்த டிவைஸும் சேம் இது என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுதோ அதே தானே யூஸ் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம அசம்பிளி லாங்குவேஜுக்கு இந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை அந்த டிவைஸ் எப்படி ரெகக்னைஸ் பண்ணும்? சி அங்கே தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தே ஹாவ் டு கம் டவுன் டு த சேம் அசம்பிளி லாங்குவேஜ். இங்கே மேட்ரு என்னன்னா, இது வந்து சியா இருக்கட்டும், பைத்தானா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கம்பசூத்திரம் லாங்குவேஜாக வேணாலும் இருக்கட்டும், இந்த ப்ராசஸரில் அது எக்ஸிக்யூட் ஆகணும்னா இப்படி அசம்பிளியாக தான் டிரான்ஸ்லேட் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது ஜாவாவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், கோவாக இருக்கட்டும், டார்ட்டாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். இஃப் இட் ஹேஸ் டு ரன் இன் திஸ் ப்ராசஸர், it has and it should follow this architecture, and if it follows this architecture, it is the same instruction set, same compiler, same assembler. மற்ற டிவைஸ் firmwareம் சேம் மெஷின் கோட்ல அசம்பிளி லாங்குவேஜில் தானே எழுதி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பென் டிரைவ் இல்லை அப்படி தேவையில்ல. அது அது அசம்பிளிலே எழுதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சியில் எழுதி அசம்பிளியாக கூட அது கன்வெர்ட் ஆகிருக்கலாமே, அது என்னோட ஆர்கிடெக்சருக்கு தகுந்த மாதிரி. அது இஸ் அ செப்பரேட் டிவைஸ் தட் இஸ் மேக்கிங் கம்யூனிகேஷன். அப்படி யோசிங்க. These two devices are smart enough to communicate in machine language. அப்படி ஸோ zeros and onesல எப்படி நீங்கள் ப்ராசஸர்லேருந்து இது கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் மற்ற டிவைசஸ் கூடயும் ப்ராசஸர் zeros and onesல பேசும். அது எப்படி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுற டிரைவர்ஸ். இப்போ ஆடியோ யூனிட் கூட அது பேசணும்னா நம்ம அதுக்கு ஆடியோ டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு புது டிவைஸை கம்ப்யூட்டரில் ப்ளக் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பர் டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் அந்த டிரைவர் வேலை செஞ்சிருமா? அந்த ஹார்ட்வேர் வேலை செய்யாது தானே. அப்போது ஏன் அதுக்கு தெரிலனா, அதுக்கிட்ட பேச தெரில. நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர் கூட பேச தெரில. பேச தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் வந்து அதால் பேச முடியும். அப்போ எப்படி அதுக்கு நீங்கள் சொல்லி தருவீங்கன்னா, பை இன்ஸ்டாலிங் டிரைவர்ஸ் அவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் நோ தட் இப்படி ஒரு ஹார்ட்வேர் இருக்குது, இது கூட இப்படி பேசினா தான் இது பதில் சொல்லும் அப்படின்ட்டு. ஸோ ரெஜிஸ்டர்ஸ் ஆர் ஜஸ்ட் டெம்பரரி. அதுதான் ப்ராசஸர் நடக்கிற வரைக்கும் தான். ஆமாம் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் அந்த ரெஜிஸ்டர். மற்றபடி அதெல்லாம் ரேமில் தான் சேவ் ஆகும். காம்ப்ளிகேட்டடான மெமரிஸ் எல்லாமே ரேமில் தான் சேவ் ஆகும். இன்டர்பிரிட்டர் பற்றி கேட்டிங்களா? இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ லைக் கம்பைலிங். அதாவது கம்பைலிங்கிற ஸ்டெப்பே இல்லாமல் டேரெக்டாக ரன் பண்ணுறது இன்டர்பிரிட்டர். ஓகேவா? அதை நீங்கள் இப்படி கூட அசியூம் பண்ணிக்கலாம், கம்பைலர் ஆர் இன்டர்பிரிட்டர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ப்ராசஸ்டு திங்ஸ். ஆமாம், ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா ரேமுக்கு போகும். ப்ராசஸ் ஆகும்போது ரெஜிஸ்டரில் இருக்கும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ரேமுக்கு போயிடும். ஸோ தட் அதர் அப்ளிகேஷன்ஸ் அல்லது அதர் லொகேஷன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் கேன் ஆக்சஸ் தெம். வாட் கைண்ட் ஆஃப் மெமரி டு ரெஜிஸ்டர் ஸ்டோர்? சேம்மா, zeros and ones. அதுக்கு வந்து நீங்கள் ஹவ் யூ மேக் மீனிங் அவுட் ஆஃப் இட்டுங்கிறது அது ப்ரோக்ராமிங். அந்த இடத்துல அந்த வேல்யூ zeros and ones இருக்கும். அதுதான் நம்பர் பேஸ்ன்னு சொல்லுவோம். அது பேஸ் 2 பேஸ் 6 பேஸ் 8 பேஸ் 10 நிறையா இருக்குது. என்ன லாங்குவேஜாக வேணாலும் இருக்கட்டும், இந்த ப்ராசஸரில் அது ரன் ஆகணும்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜில் இருந்தால் மட்டும்தான் அது ரன் ஆகும், இல்லைனா ரன் ஆகாது. அப்போ எல்லாமே சேம் அசம்பிளி லாங்குவேஜ் தான். என்ன இது? ஆமாம், அந்த ப்ராசஸரில் ரன் ஆகணும்னா அந்த அசம்பிளி தானே. வேற ஆர்கிடெக்சராக இருந்தால் அப்படி ப்ரோ, அந்த ஆர்கிடெக்சருக்கு தகுந்த கம்பைலரில் அது கம்பைல் ஆகிருக்கணும். எந்த ஆர்கிடெக்சர், இந்த ஆர்கிடெக்சரை எவன் ப்ரொவைட் பண்ணுறானோ அவன் ஒரு கம்பைலர் தருவான். அந்த நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போதே லினக்ஸ்க்கு இது, விண்டோஸ்க்கு இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுலேயே வந்து உங்களுக்கு x86 கம்பைலர் அப்படின்னு எழுதியிருக்கும். அதை வந்து நம்ம பெருசாக நோட் பண்ண மாட்டோம், ஏன்னா நமக்கு வந்து x86 தவிர ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் வந்து தெரியாது. இப்போ ஒரு ப்ராசஸருக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C should have each and separate compiler. ஆமாம் அப்படி தான். வாட் யுவர் திங்கிங் இஸ் ரைட். இப்போது இந்த எல்லாத்துக்குமே தனித்தனி C கம்பைலர் இருக்குது அப்படின்னா, சி இதுக்கு தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது. என்னன்னா, சி அப்படிங்கிற லாங்குவேஜ் வில் ஃபாலோ த சேம் சின்டாக்ஸ். அப்போ சிங்கிற லாங்குவேஜை இவங்க அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து வேற ஒரு ஆர்கிடெக்சரில் உங்கள் கோடை ரன் பண்ணணும்னா நீங்கள் வேற சி கம்பைலர் யூஸ் பண்ணால் போதுமே தவிர நீங்கள் வந்து புதுசாக ஒரு புது இனோவேஷன்லாம் அந்த இடத்துல பண்ணுறதுக்கான தேவை இருக்காது. புரியுதா? ஸோ அங்கே தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வருது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் லைக் இன்டர்மீடியரி சின்டாக்ஸ் பிட்வீன் ஆல் தீஸ் ஆர்கிடெக்சர்ஸ். தே ஆர் இன்டர்மீடியரி சின்டாக்ஸ். அதனால தான் நம்ம வந்து ஒரு கோடை வந்து சியில் எழுதிட்டு அதை இதுக்கு x86 ரன் பண்ண ஒரு கம்பைலர் இருக்கும், இதில் ரன் பண்ண இன்னொரு கம்பைலர்லேயும் நம்ம கம்பைல் பண்ணுவோம். அப்போது ஜஸ்ட் பிகாஸ் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் த சின்டாக்ஸ் ஆர் சேம், கம்பைலர் வில் டேக் கேர் ஆஃப் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அது பண்ணிக்கும். அதை வந்து இதை செய்யறவன் பார்த்துப்பான், இந்த கம்பைலர் செய்யறதையும் அசம்பிளர் செய்யறதையும். நம்ம வேலை சீலையும் பைத்தான்லையும் கோடை எழுதி அந்த கோடை வந்து அதே கம்ப்யூட்டரில் ரன் பண்ணால் போதும். கம்பைலர்
என்ன செய்யும், அசெம்பிளர் என்ன செய்யும்? ஓகே, கம்பைலர் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் கோடை எடுத்து, ஓகே நான் சொல்கிறேன் ஹவ் அ சோர்ஸ் கோட் ரன்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோர்ஸ் கோடாக வச்சுருப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சோர்ஸ் கோடாக வச்சிருந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா இட் வில் கோ த்ரூ அ கம்பைலர். இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ கம்பைலபிள் லாங்குவேஜ் அல்லது கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர்னு வச்சுப்போம். ப்ரோ சோர்ஸ் கோட் எப்படி ப்ரோ இருக்கும்? அது நம்பர்ல இருக்குமா? சோர்ஸ் கோடுங்கிறது நம்ம எழுதுறல கம்ப்யூட்டர் கோடு. நான் இப்போ எழுதுனேனே இங்கே, இதுதான் சோர்ஸ் கோடு. இங்கே மேலே சீல் எழுதியிருக்கேனே, இதுதான் சோர்ஸ் கோடு. இதுதான் சோர்ஸ் கோடு. This source code will be translated into something like this by the compiler and the assembler. ரெண்டுமே அதை செய்யும். Compiler and assembler will translate this code into this so that it can be read by the processor. ஸோ சோர்ஸ் கோட் என்ன பண்ணும், கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர் ரெண்டுமே ஒன்று தான். கம்பைலருங்கிறது இப்போ பைத்தான் எல்லாம் உங்களால் கம்பைல் பண்ணி ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து சியை வந்து அதாவது இங்கே சிம்பிள் விஷயம் என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து நான் ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து கம்பைல் பண்ணணும். இதை பேர் போட்டு அந்த hello.cன்னு போட்டு கம்பைல் பண்ணதுக்கப்புறம் இது கம்பைல் ஆகி வரும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிக்யூட்டபிள், இட் வில் கிரியேட் அன் எக்ஸிக்யூட்டபிள், அதை நான் ரன் பண்ணுவேன். இப்போ பைத்தனாக இருந்துச்சுன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பைத்தன் ஃபைல். நான் இங்கே வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா இதை நான் வந்து இப்படி போட்டாவே இது ரன் ஆகிடும். ஓகேவா? ஏன் ரன் ஆகலை? வரல. சொல்லுமா ஒரு சேவ் பண்ணல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதான் கம்பைல் பண்ணாதானே வந்துருச்சு. அதுதான்மா, கம்பைல் பண்ணாதான் வருங்கிறீங்க. இன்டர்பிரட்டரோட வேலையே கம்பைல் பண்ணி பைனரி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக கம்பைல் பண்ண அசம்பிளியை டேரெக்டாக வந்து இது பண்ணிடும். ஸோ கம்பைலுக்கும் அதாவது கம்பைலுக்கும் இன்டர்பிரட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ when it compiles it will save the binary. ஓகேவா? கம்பைல் ஆகும்போது ஒரு 0s and 1s கிரியேட் ஆகுதுல்ல, அதை சேவ் பண்ணும். whereas interrupter will run the binary. இன்டர்ப்டர் என்ன பண்ணுனா என்னமா அந்த பைனரியை பார்க்கணும். அந்த பைனரி தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுனேனே, 0s and 1s. கம்பைலர் வந்துட்டு அந்த பண்ணலாம், அதை பார்க்கலாம். சொல்லுங்க. கம்பைலர் வந்துட்டு 0s and 1s கன்வர்ட் பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணும். பட் இன்டர்பிரட்டர் வந்துட்டு கன்வர்ட் அதேதான். இப்போ அதை சேவ் பண்ண ஃபைல் தான் இந்த a.out. ஓகே அதை நான் ரன் பண்ணுறேன். வேறஸ் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா டேரெக்டாக ரன்னே பண்ணிடும் இன்ஸ்டெட் ஆஃப் சேவிங் இட். அதாவது இப்போது சியில் நான் அந்த கம்பைல் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் ஆச்சா, அந்த ஃபைலை நான் ரன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபைல் ரன் ஆச்சு. ஓகேவா? நான் சொன்னது புரிஞ்சா? ஸோ இப்போ கம்பைலிங் அப்படிங்கிறது இஸ் லைக் அ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அன் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ஒர்க். உங்களுக்கு சோர்ஸ் கோடு தேவையில்லை. ஓகேவா? ஆனால் when a program is an interpreter, சோர்ஸ் கோடு இல்லாமல் உங்களால் அதை ரன்னே பண்ண முடியாது. பிகாஸ் யூ கான்ட் கம்பைல் இட். தட் இஸ், அதாவது கம்பைல் பண்ணி ஒரு பைனரியாக வச்சோன்னா அதுக்கப்புறம் அந்த பைனரியை அந்த ப்ராசஸருக்கு ஃபீட் பண்ணோன்னா அது வேலை செஞ்சிடும். கரெக்டாக? அப்படி தான் நடக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு பைனரி ஃபைலையே கிரியேட் பண்ண முடியாமல் நம்ம எழுதின சோர்ஸ் கோடை இஃப் இட் எக்ஸிக்யூட்ஸ் டைரக்ட்லி இன் டு தட் ப்ராசஸர், தென் இட் இஸ் கால்ட் ஆஸ் அன் இன்டர்பிரட்டர். ஸோ கம்பைல் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இட் இஸ் டிரான்ஸ்லேட்டிங் த சோர்ஸ் கோட் இன்டு அ மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட் அண்ட் இட் இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் சேவிங் இட் ஆஸ் அ ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், EXE ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த அசம்பிளி கோடு இருக்கும். அப்போது வாட் யூ கேன் டூனா, வித்தவுட் the help of source code, okay, to run the program, all you need to do is run the executable file. Whereas interpreting la, when you run an interpreter like Python, it will translate the code line by line and run them line by line so that there is no process of saving an executable file. So இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, when you want to sell your software you need to ship it with the source code. ஓகேவா? வேறஸ் இதில் சோர்ஸ் கோட் தேவையில்ல, வெறுமனே சாஃப்ட்வேர் மட்டும் கொடுத்தா போதும். புரியுதா? கம்பைல் ஆன ஃபைலை மட்டும் கொடுத்தா போதும். ப்ரோ இப்போ நான் ஒரு சி கம்பைலர் ரெடி பண்ண போறேன்னா எனக்கு அப்போ வந்து சி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அசெம்பிளி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டா? ஆமாம்.
அப்பதான் யூ கேன் யூ நீட் டு டிரான்ஸ்லேட். பேசிக்கலி அதுக்கு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, பிஎம் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஹிந்தியில் பேசுகிறாரு. அப்போது ஹிந்தியும் தெரிஞ்சு தமிழும் தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தால் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான். ஓகே ப்ரோ. நீங்கள் கம்பைல் பண்ணும்போது எந்த ஃபைல் hello.cன்னு சொல்லி நீங்கள் மென்ஷனே பண்ணி ரன் பண்ணுவேன். ஓகே அந்த குழப்பத்துக்கு வர்றேன். அது ஆக்சுவலாக என்ன மேட்ரு அப்படின்னா, சி ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறது, இந்த கமாண்டெல்லாம் நான் நாளைக்கு இதில் வந்து நான் எழுதுறேன். ஓகேவா, இதுலேயே நம்ம எப்படி ஹவு டு கம்பைல் சி ப்ரோக்ராம்லாம் நாளைக்கு எழுதுவேன். ஸோ இப்போ வந்து அப்படியே எப்படி செட்டப் பண்ணணும் அதுதான்டா வீடியோ தான்டா இன்னைக்கு ரெக்கார்டிங்கு, அதை நான் அனுப்பிச்சுடுவேன்ல. அதுக்கு தானே ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணேன்னு சொன்னேன். ஈஸியான வேலை தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே லிசன், இப்போது இந்த இடத்துல நான் இந்த hello.c கம்பைல் பண்ணப்போ a.out ஏன் வந்ததுன்னா, இட் இஸ் த டிஃபால்ட் நேம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த a.out ரிமூவ் பண்ணிவிட்டு gcc hello.c அப்படின்னு போடுறேன். ஓகேவா, அதற்கு ஜிசிசினா சி கம்பைலர். ஓகேவா, ஜிசிசி அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் த சி கம்பைலர் ப்ரொவைடட் பை உபுண்டு. இதுதான் கம்பைலர். ஓகேவா, ஜிசிசினா அது வந்து ஜெனரிக் சி கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இட் சப்போர்ட்ஸ் x86 அண்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயும் ரன் ஆகக்கூடிய சி கம்பைலர் ஜிசிசி. ஓகேவா, அல்லது சிசி அப்படின்னு சொல்லலாம், அதுவும் அதே தான். சிசினா சி கம்பைலர், ஜிசிசினா ஜெனரிக் சி கம்பைலர். தே போத் ஆர் பேசிக்கலி த சேம் திங். இப்போது எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வரணும் அப்படின்னா சிசியும் போடுவாங்க. அதான் சிசியும் போடுவாங்க. அதான் நான் சொன்னேன். ஓகே, இப்போது இந்த hello.c எனக்கு அவுட்புட் வரணும்னா நான் என்ன பண்ணலாம், ஜிசிசி -o ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவுட்புட். ஹலோ அப்படின்னு போட்டு அப்புறம் நான் hello.c அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த hello.c கம்பைல் பண்ணி ஹலோங்கிற ஃபைலில் எனக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா, இப்போது எனக்கு அவுட்புட் ஹலோன்னு வந்துருச்சு. இப்போ நான் ஹலோ இதை இது பண்ணேன்னா எனக்கு அந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் நான் இன்கேஸ் இந்த ஓ ஃப்ளாகை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் ஃபைல் வந்து என்ன நேமில் வரணும்னு அதுக்கு தெரியாது. அப்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக a.out அப்படிங்கிற பேரை எடுத்துக்கும். அதனால் நான் a.out எக்ஸிக்யூட் பண்ணேன். வேறஸ் நான் இந்த இடத்துல கம்பைல் பண்ணும்போது ஹலோ அப்படிங்கிறத நான் இங்கே சொன்னேன், அதனால் ஹலோ வந்துச்சு. இங்கே நான் எதுவும் சொல்லலை, அதனால் a.out வந்துச்சு. அதனால் நான் a.out எக்ஸிக்யூட் பண்ணேன். // இஸ் ஹவ் யூ எக்ஸிக்யூட் திங்ஸ் இன் லினக்ஸ். // அந்த பேர் போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இஃப் இட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஓகேவா, அதை எப்படி ஒரு ஃபைலை எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றுறது, அதெல்லாம் வந்து நான் இன் ஃபர்தர் கிளாஸஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன். அந்த இது சொல்ல வந்தீங்களா, அந்த கம்பைலர் அடுத்தது என்ன பண்ணுன்னு சொல்ல வந்தீங்களா? என்னதுமா புரியல? நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்களா, ஹோஸ்ட்ஃபுல்லேருந்து அது இதுவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த கம்பைலருக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா, இது வந்து நம்மளோட இதுவாக மாறிடும். ஹவு டு டெல், மெஷின் கூட மாறிடும். ஆஸ் ஐ செட், அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். இது எய்தர் லைன் பை லைனாக பண்ணுதா அல்லது அது மொத்தமாக செய்யுதா அப்படின்ட்டு. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ஹேப்பன்ஸ். இது என்ன மாறும் அப்படின்னா இன்டூ அன் அசம்பிளி கோட். ஸோ அதுக்கப்புறம் அந்த அசம்பிளி கோட் ஜஸ்ட் ரன்ஸ் இன் த ப்ராசஸர், அவ்வளோதான். இதில் வந்து வேறு இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ரன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்ஸ், எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ ஒரு டைம் கம்பைல் பண்ணிட்டா இப்போ அந்த ஃபைல் எடுத்து இப்போ ஜிசிசி இல்லாத இடத்துல கூட நாம வந்து அப்படியே பண்ணலாம், ப்ரொவைடட் இட் ஷுட் பி த சேம் ஆர்கிடெக்சர். இதே ஆர்கிடெக்சரில் இருந்தால் தான் உங்களுக்கு ரன் ஆகும். புரியுதா? நீங்கள் வந்து அதுக்காக வந்து ஃபோனில் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் ரன் பண்ணணும்னு ஆகாது. நீங்கள் அதாவது கம்பைல் பண்ண இடமும் ரன் பண்ணுற இடமும் ஒன்றா இருந்தால் தான் வேலை செய்யும். இந்த காரணத்தால் தான் உங்களால் ஐஃபோன் ஆப்பை ஆண்ட்ராய்டில் ரன் பண்ண முடியல, லினக்ஸ் ஆப்பை விண்டோஸில் ரன் பண்ண முடியல. இந்த கிராஸ் குழப்பம் எல்லாத்துக்கும் அதுதான் வந்து காரணம். ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணலனா தான் எரர் வருதா, இல்லை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தப்பாக கொடுக்குறதால எரர் வருதா? ஆனால் இங்கே பாருங்கள், ப்ராப்பர் கம்யூனிகேஷனை வந்து கம்ப்யூட்டர் வில் டேக் கேர். அதுதான் வந்து ப்ராசஸரோட வேலை, ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. ஸோ கம்யூனிகேஷன் வில் அமேசிங்லி ஹேப்பன். அதில் நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பாகிறதால தான் எரர் வருது. அது கம்யூனிகேட் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா நம்மளால் ப்ரோக்ராமே ரன் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம எழுதணும்னா அது எங்கே ரன் பண்ணாலும் அப்படி தான் அது ரன் ஆகும். தட் இஸ் ப்ரோக்ராமிங். ஆஸ் லாங் ஆஸ் த வெர்ஷன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வெர்ஷன் ஆஃப் த அதர் திங்ஸ் ஆர் சேம், அது வந்து அப்படி தான் ரன் ஆகணும். ஓகேவா? அக்ஷய், எப்போ உங்கள் கேள்வி கேளுங்க. எனக்கு ஒரு இதில் வந்து இதுலேயே ஒரு டவுட்டு. அதில் அசம்பிளி கோடை மாற்றும், அதுக்கப்புறமா நான் அந்த கோடை வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் எதுல வந்து இதாகும், எதுல மாத்தும் ஒன்ஸ் அண்ட் ஜீரோ எங்க இட் இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட்னு கேக்குறீங்களா? அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான், அதாவது
கம்ப்யூட்டருக்கு அது சேவ் பண்ணி வச்சிருக்கிறதே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் எல்லாமே இருக்கும். பேசிக்கலி கம்ப்யூட்டர் இஸ் டிரான்ஸ்லேட்டிங் இன்டு ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம் ஃபார் அஸ். அதுதான் உண்மை. ஓகேவா? அப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிறது ஆல்ரெடி வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் இருக்குது. இது நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி காட்டுது. அதுக்கு நான் ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வேறு எதுவும் தெரியாது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த 55 இப்படின்னு இருக்குல்ல, இது எந்த இடத்துல ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாறும்னா அது மாறவே மாறாது. அது கம்ப்யூட்டருக்குள்ளே சேவ் ஆகிருக்கிறதே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் சேவ் ஆகிருக்குது. அது டேரெக்டாக அதில் இருக்கிற பிட்ஸை எடுத்து ப்ராசஸருக்கு அனுப்புனா போதும். இதை நானும் நீங்களும் பார்க்கறதுக்காக தான் அது வந்து பைனரியாக இருக்கிறத ஹெக்ஸாடெசிமலாக மாற்றி நம்ம கண்ணுக்கு காட்டுது. ஓ, இப்போ புரியுது, இப்போ புரியுது. புரியுதா? கம்ப்யூட்டருக்குள்ள இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டோர்ட் இன் பைனரி ஃபார்ம் ஒன்லி. ஸோ வென் இட் கம்யூனிகேட்ஸ் இட் டோன்ட் நீட் எனி டிரான்ஸ்லேஷன். அது வந்து ஹேசில்லெஸ்ஸாக பண்ணும். நமக்கு கண்ணில் காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த டிரான்ஸ்லேஷனை இது செஞ்சுருக்கு. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதை வந்து நான் 1100 1100னா ஹவு வில் ஐ அண்டர்ஸ்டாண்ட்? என்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாதுல்ல ப்ரோ. அப்போ இதுதான் டீபக்கிங்கா ப்ரோ? இதுதான் டீபக்கிங்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். கோட் எப்பயுமே ஹெக்ஸாடெசிமலில் மட்டும்தான் இருக்கும். ஆஹா, ஆப் கோட் ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை கிரியேட் பண்ணுறப்போ ஆப் கோடை ரெஃபரன்ஸ்க்காக ஹெக்ஸாடெசிமலில் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ரெஃபரன்ஸில் ஆப் கோட் அப்படி தான் இருந்தாலும் வென் திஸ் ஃபைல் இஸ் ஸ்டோர் இன் டு த கம்ப்யூட்டர் அது பைனரியாக தான் இருக்கும். Op code is for my understanding, your understanding and the understanding of the manufacturers. It is not for the computer. For the computer it is zeros and ones only. அதுக்கு தான் நம்ம வேணும்னா இந்த ஆப் கோடை வந்து நான் அப்படியே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக உங்களுக்கு நான் ஜிடிபியில் போட்டு காட்டினேன். ஞாபகம் இருக்கா? இதே ஆப் கோட் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக. ஸோ அது நமக்கு வேணுங்கிறதுனால நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறோம். வென் இட் இஸ் என்ன சொல்கிறது, ஃப்ரம் வித்தின் த கம்ப்யூட்டர் இட் இஸ் ஆல்வேஸ் பைனரி. ப்ரோ இப்போ வந்துட்டு கம்பைலர் வந்துட்டு ஆட் அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது வந்துட்டு 0-1 அதுக்கு கன்வெர்ட்லாம் பண்றது இல்லை. 0-1 தான் இருக்கு, நமக்காக ஆட்னது காமிக்குது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். புரிஞ்சா? நைஸ் ப்ரோ. எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலோட சோர்ஸ் கோட் எடுக்க முடியாதா ப்ரோ? முடியாது முடியாது. அதில் வந்து இதுதான் இருக்கும். அதுதான் பர்பஸ் ஆஃப் கம்பைலிங்கே. அதுதான் டு ரிமூவ் த ஒரிஜினல் சோர்ஸ் கோட் அண்ட் ஜஸ்ட் புட் த அசம்பிளி கோட். பட் தேர் ஆர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வேஸ். நான் வந்து அதுக்கு வரல. But the purpose of compiling is to eliminate the source code and put the assembly code. There are ways with which we can decompile it. There are ways with which we can reverse engineer it. Adallam vera chapter. The purpose of compiling is to remove the actual source code and just keep what is required. ஏன்னா இப்போ ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கல்ல, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்பைல் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதனால தான் அது வந்து 1 GB 2 GB இருக்குது. when you download the entire Linux source code it should be in 50-60 GB டோட்டலாக. ஏன்னா சோர்ஸ் கோடாக இருக்கிறப்போ வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைல், அவ்வளோதான். அதை கம்பைல் பண்ணால் தான் அதுக்கு வந்து உயிர் வரும். அது வரலும் வந்து அது ஒரு பிளெயினான டெக்ஸ்ட் ஃபைல் மட்டுமே. ப்ரோ இப்போ இந்த லினக்ஸ் சிஸ்டம்ல எழுதின லினக்ஸ் சிஸ்டம்ல எதனா பக் இருந்தா வந்து சோர்ஸ் கோட்ல மாத்தி தான் வந்து சோர்ஸ் கோட்ல மாத்தி கம்பைல் பண்ணி அப்புறம் உங்களுக்கு அவன் அப்டேட்டா கொடுப்பான். அதை நீங்க அப்டேட் பண்ணிக்குவீங்க. ப்ரோ இப்போ இன்புட் என்ன இல்ல கமாண்ட் என்ன கொடுக்குறோம்னா அது வந்து அசம்பிளியா மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் கோடா மாதிரி ப்ராசஸருக்கு போகுதுப்போ அதுவே வந்து அவுட்புட்லயும் அதே தான் நடக்குமா? இல்ல வேற? அவ்வளவுதான். ப்ராசஸருக்கு நீங்க இன்புட்டை கொடுத்துட்டீங்க. இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உடனே நான் பதில சொல்கிறேன்னா அந்த பதிலை எப்படி அது ரீட் பண்ணுது? அதுக்கு தான் நான் இதை சொன்னேன்ல. இந்த இடத்துல வந்து when I am sending data from here to here, அதே மாதிரி இதுவும் டேட்டா எனக்கு சென்ட் பண்ணலாம்ல. இப்போ இது ரெண்டுமே ஒரு மெஷின் வச்சுப்போம். அண்ட் நவ் இட் இஸ் போத் டாக்கிங் இன் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்னு வச்சுக்கோங்க. அதை பாண்டை மறந்துடுங்க. பாண்டோட வேவ்ஸுக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் பேசிக்கலி ப்ளஸ் 0, அதாவது எதர் கரண்ட் அங்கே இருக்கும் அல்லது இருக்காது. டிபெண்டிங் ஆன் தட் நம்ம பண்ணலாமா? அல்லது லைட்டாக யோசிச்சுக்கோங்க. இது ரெண்டையும் வந்து ஒரு 2 LED லைட்டாக யோசிச்சுக்கோங்க. லைட்டும் இருக்குது சென்சரும் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ரிமோட்லாம் எப்படி வேலை செய்யுது? LED லைட் தான் அதில் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ரிமோட்டு முன்னாடி ஒரு குட்டி LED இருக்கும், IR LED. நீங்கள் 1 நமக்குனீங்கன்னா அதுக்கான சீக்வன்ஸ் அங்கே ப்ளே ஆகும். 0 1 0 1 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் ப்ளே ஆகும். அந்த இடத்துல ஒரு IR ரீடர் இருக்கும். அதில் இந்த IR இந்த ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற லைட் வந்து 0 1 0 1 பிளிங்க் ஆச்சுன்னா ஓகே டூ திஸ் ஆக்ஷன் அப்படின்னு டிவி சொல்லும். என்னம்மா? அந்த மாதிரி தான். சி நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது நான் வந்து என்னோட ஃப்ளாஷ் லைட் இதை பார்த்துக்கோங்க. நான் வந்து ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் 13 அப்படிங்கிற நம்பர். ஸோ நான் வந்து ஆன் ஆன் ஆஃப் ஆன். இப்போ 4 செகண்டில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா 4 பிட்டு டேட்டா அனுப்புனேன். அது 13ங்கிற நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. புரியுதா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து அந்த 1 2 3 4ங்கிற டைமில் நான் மாற்றினதால 1ன்னு நான் சொல்லும்போது என்ன இருந்துச்சு, ஆனில் இருந்து ஆஃபில் இருந்து அங்கே வச்சு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி கம்ப்யூட்டரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ரிமோட்டும் அப்படி தான் வேலை செய்யுது. ப்ரோ லைட் ஆஃப் பண்ணுங்க. ஜுபின் எஸ், ஆமாம் எஸ், வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் ரைட். TCP ஹேண்ட்ஷேக் மாதிரி தான். நான் இப்போ ஒரு மெஷினுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா அது எப்படி
மெஷினுக்கு போகும். லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக தான் அது 0s and 1s கொண்டு வருது. பட் ஆனால் நான் இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா அது மெஷினுக்கு புரிகிற மாதிரி போகணும்னா அது மெஷின். அதுதான் கம்பைலரோட வேலை, உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை, ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கர்னலோட வேலை. அது கம்பைல் பண்ணி நம்மளுக்கு அசம்பிளர் லாங்குவேஜ் கொடுத்தது. அசம்பிளர் எப்படி நம்மளுக்கு 0s and 1s ரிட்டர்ன் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்? அசம்பிளரில் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு காட்டும்போது. அதுதான் நம்பரிங் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல நம்பரிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நான் 0s and 1sன்னு சொன்னால் இது ஒரு நம்பரிங் சிஸ்டம் நமக்கு கொடுக்கும். பேஸ் 10ல் எனக்கு இது இந்த நம்பர். ஸோ இந்த இப்படி அது சிக்னலை கொடுத்துச்சுன்னா இது அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு வந்து நம்பரிங் சிஸ்டம் இருக்குது. புரிஞ்சா? அப்போ நான் எப்படி வச்சிருப்பேன்னா, இப்போ பேஸ் 10 டெசிமல், அப்போ 98னா இது ஆஸ்கி வேல்யூ. இப்போ இதை வந்து நான் ஆஸ்கியாக பார்த்தேன்னா இது வந்து எனக்கு கேரக்டர் பி. கரெக்டாக? இது ஆஸ்கி நம்பராக பார்த்தீங்கன்னா 97 வந்து எனக்கு பி, ஸ்மால் லெட்டர் பி. அதுதான் என்னோட ஆஸ்கி வேல்யூ. அப்போது நீங்கள் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது 98 மாறி அப்புறம் 11000010 மாறி கம்ப்யூட்டருக்கு போகும். கம்ப்யூட்டர்லேருந்து அது வேற ஏதாவது ப்ராசஸ் ஆகி மாறி வரும்போது எகெயின் அந்த நம்பர் கூட இருக்கிற ஆஸ்கி வேல்யூ யூனிகோட் வேல்யூவோ அது வந்து மேட்ச் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு தெரியாது. அந்த நீங்க சொன்ன பாயிண்ட்டை வச்சு எனக்கு ஒரு இது இருக்கு. EXE ஃபைல வந்து EXE ஃபைல்ல வந்து பைனரி இதுதான் வந்து இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அது வச்சுதான் அதுல வந்து அசம்பிளி கோடெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதுல நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா ஈஸியா அந்த சாஃப்ட்வேரை சேஞ்ச் பண்ண முடியல. அது முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம நிறைய ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம்ஸ்லாம் வச்சுருக்கோம். பட் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸிக்யூட்டபிள் கூட மாற்ற முடியும். அப்படி தான் நம்ம கேம்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கேம்ஸ் எல்லாம் கிராக் பண்ணி உங்களுக்கு தர்றாங்கல்ல, ஹவு த கிராக்டு கேம்ஸ் ஒர்க் அப்படின்னா இப்படி தான். அவன் ஏதாவது கிராக் பண்ணி விட்ருப்பான், உள்ள மாடிஃபை பண்ணி ஏதோ. அதாவது சிம்பிள், இஃப் லைசன்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா ரன் கேம், எல்ஸ் டோன்ட் ரன் கேம்னு இருக்கும். அந்த இஃப் எல்ஸ் கோடை மட்டும் இப்படி ஃப்ளிப் பண்ணி விட்ருப்பான். கோட் மட்டும் மாத்திருப்பான். அவ்வளவுதான், இஃப் எல்ஸ் கோட மட்டும் மாத்திருப்பான். அப்ப லைசென்ஸ் இருந்தாலும் இல்லனாலும் அந்த கேம் வில் ஸ்டார்ட். அந்த மாதிரி ப்ரோ எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஒரே ஆப் எழுதுறாங்க. அது எப்படி? அது வந்து தேர் ஆர் இப்போ ஜாவால நீங்க எழுதுனீங்கன்னா எல்லாத்துலயும் நீங்க ரன் பண்ணலாம். பைத்தன்ல எழுதுனா ரன் பண்ணலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த லாங்குவேஜ் தட் யூ சூஸ் டு கிரியேட் ஆப்ஸ். இப்போ HTML எழுதுனீங்கன்னா எதுல வேணா ரன் பண்ணலாம். அந்த மாதிரி HTML சப்போர்ட் ஆனா போதும். HTML நீங்க ஆப்பா போட்டு ஒரு எலக்ட்ரான் ஆப்பாவோ அல்லது வந்து ஒரு அயான் ஆப்பாவோ, there are plenty of ways with which you can create hybrid apps. ப்ரோ இப்போ வந்து இப்போ ஜூம் ஆப்பே எடுத்துங்களேன். இப்போ வந்து அவங்களோட வெப்பேஜ்ல போய் டவுன்லோட் பண்ணா 135 MB வருது. ஆனா பிளே ஸ்டோர்ல போனா வெறும் 35 MB தான் வருது. வேற அது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே கம்பைல்ட் இட். அண்ட் ஏன்னா நீங்கள் வந்து அவனோட இதில் போய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அவன் எல்லா ஆர்கிடெக்சருக்கான சோர்ஸ் கூட வச்சுருப்பான். ஆனால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் ஆர்கிடெக்சருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணும். அப்போது நேச்சுரலி அந்த சைஸ் கம்மியாகும். நீங்கள் அவன் சைட்லேருந்து போகும்போது அதை நீங்கள் x86லையும் அந்த இதை ரன் பண்ண முடியும், ஆம்லேயும் ரன் பண்ணலாம், ARM V8 V7 எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு இதில் டவுன்லோட் ஆகும்போது இன்கேஸ் இஃப் யோர்ஸ் ARM V8க்கான எக்ஸிக்யூட்டபிள்ஸ் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணிக்கும். இப்போ வந்து ஜூம் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது மிச்ச ஆர்டிஃபிஷியல் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஜங்கா தான் இருக்கும். ஆமாம் அதெல்லாம் ஜங்கா தான் இருக்கும். அதாவது இன்ஸ்டால் ஆகும்போது வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் இன்ஸ்டால் ஆகிடும். மற்றதெல்லாம் ஜஸ்ட் அந்த பேக்கேஜோட அப்படியே நின்றுடும், அவ்வளோதான். இன்ஸ்டால் பண்ணும்போது அது எது வேணுமோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கும். அப்படி ஓகேவா? இங்கே என்ன ஏதோ OS இஸ் லைக் த சாக்லேட் ரேப்பர், கர்னல் இஸ் த மெயின் சாக்லேட். அந்த மாதிரி ரைட். வேறு ஏதோ ஒரு டவுட் கேட்டிங்களே, கோட் மாற்றுறதுக்கு பெர்மிஷன் எப்படி ப்ரோ கிராக்? ப்ரோ அதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ஆர்ட் ஆஃப் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கே அதுதான் ப்ரோ. அப்போ ஆப்டிமைசேஷன்னா தேவையில்லாத 0s and 1s டிரான்சிஸ்டரில் ரன் ஆகுறத வந்து தேவையில்லாத இன்ஸ்ட்ரக்ஷனை ரிமூவ் பண்ணி சாஃப்ட்வேரை ஆமாம் ரைட். வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் ரைட். த கான்செப்ட் இஸ் சேம். பட் அந்த கம்பெனி எல்லா பேக்கேஜும் சேர்ந்து தான். பட் அந்த என்னம்மா சொல்கிறீங்க கார்த்திக் குமார்? புரியல. கிளாஸ் இஸ் ஓவர்மா, அவ்வளோதான். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிறையாவே பார்த்துட்டோம். நீங்கள் வந்து இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வந்தால் போதும். ஓகே, இன்னைக்கு க்ளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? புரிஞ்சுச்சா? நிறைய புரிஞ்சுது ப்ரோ. நிறைய விஷயம் புரிஞ்சுது. அது கம்ப்யூட்டர்னா இப்ப என்னன்னு தெரியுது ப்ரோ. நாங்க கம்ப்யூட்டர்னா சாதாரணமா என்னன்னு பார்த்து இருப்போம். இப்ப கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுது ப்ரோ. நைஸ். அதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. தேங்க்யூ. நிறைய படிக்கும் இருக்கு. ஒரு பார்ட்டோட யூசேஜ் இப்பதான் ப்ரோ தெரியுது. தேங்க்யூ. இனிமேட்டு கூகுள் சர்ச் நிறைய பண்ணுங்க. ஆர்க்கிடெக்சர் பத்தி நிறைய இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கணும். நிறைய விஷயம் புரியல. கொஞ்சம் தனி ஒர்க் பண்ணணும். என்னமா புரியல.
நடுவுல புரியாத மாதிரியே இருக்கு. ஆ. லாஸ்ட்ல நீங்க சொல்லி முடிக்கிறப்போ எல்லாம் புரிஞ்சிடும். நைஸ் 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 நைஸ். ஓகே, ஸோ எனக்கு எல்லாம் வந்து ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும், எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபீட்பேக் அனுப்பிச்சி விட்றீங்களா?